அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி 974. இன்னைக்கு ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டே, எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர இன்னும் 2 விஷயம் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஒண்ணு மியூசிக் டே, வேர்ல்டு மியூசிக் டே இன்னைக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு மோட்டார் சைக்கிள் டேவா. ஸோ 3 விஷயம். இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா போஸ்டர்லயே போட்டிருப்பேன், தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல, அப்படியே சொல்லிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரையும் பார்ப்பதில்லை. யோகா டே எல்லாரும் வந்துட்டாங்க. சார் நடராஜ் சார் கூட வந்திருக்காரு, திருக்குறளுக்கு தான் வருவாரு. நடராஜ் சார் இன்னைக்கு வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. யோகா கலந்துரையாடல், அதாவது முதல்ல யோகா மூணு விஷயம் இன்றைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் 3 விஷயத்த பத்தியே பேசலாம் அப்படின்றது தோணுச்சு எனக்கு. ஒண்ணு, நம்ம மியூசிக், ஒரு சிலர் ஒரு 2 பாட்டு பாடலாம் கூட. யாரெல்லாம் பாட்டு பாட விரும்பிட்டோ ஒரு சிலர் பாட்டு பாடலாம். நாங்க கேட்கிற மாதிரி இருக்கணும், உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அதான் முக்கியமான கண்டிஷன், வேற ஒன்றும் கண்டிஷன் கிடையாது. போட்டீங்கன்னா வராது சார். என்ன சார் அப்படி கண்டிஷன் போட்டீங்கன்னா வராது. கண்டிஷன் போட்டீங்கன்னா ஒண்ணும் வராதுன்றீங்களா? இருக்கிறதே 10 பேர் தான். அது வேற, இருக்கிறதே 10 பேர் தான். யாருன்னா பாடி தெருத்துறாதுங்க அப்படின்றாரு ரவி சார். ஆரம்பிக்கிறதுக்கு மேடம், லேடிஸ் எல்லாம் யாரெல்லாம் மோட்டார் சைக்கிள் ஓட்டிருக்கீங்க? முதல்ல சைக்கிள் ஓட்டிருக்காங்களான்னு கேளுங்க சார். நான் ஆக்டிவா ஓட்டிருக்கேன், பைக் ஓட்டினது இல்ல. சைக்கிள்லாம் ஓட்டிருக்கோம், மொபட் ஓட்டிருக்கோம், மொபட் ஓட்டிருக்கான், பைக் ஓட்டுனது இல்ல. அதான் பைக் ஓட்டினது இல்ல. சைக்கிள் யார் ஓட்டிருக்கு? நானும் சார் சைக்கிள், லைக் அந்த ஸ்கூட்டி அதெல்லாம் ஓட்டிருக்கேன். ஸ்கூட்டி சைக்கிள்லாம் தெரியும். ஸ்கூட்டி எல்லாம் மோட்டார் சைக்கிள் இருந்தாலும், பட் அது ஒரு புல்லட் மாதிரி அந்த மாதிரி எதனா ஓட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் தோணுச்சு எனக்கு. ஏனியா ரவி சார் சொல்லுங்க. 85ல SD வச்சிருந்தேன். அப்போ எஸ்டியும் புல்லட்டும் மட்டும் SD நான் கூட ஓட்டிருக்கேன். ராஜூட், அது 2 தான் ஃபேமஸா இருந்தது. ஸோ அந்த சமயத்துல SD வச்சிருந்தேன், நியர்லி ஃபார் 10 years. சார் மைக் பைக் பக்கத்துல வச்சுட்டு பேசுங்க சார். SD வச்சிருந்தேன், நியர்லி ஃபார் 10 years. இந்த SD அந்த காலத்துல பெட்ரோல் வாங்கும்போது 5 லிட்டர் 50 ரூபா தான். சரியான வண்டி சார், சூப்பர் வண்டி. 4 இருந்து சார், புல்லட், ஜாவா, முதல்ல நான் பெட்ரோல் 3 ரூபாய் 50 காசு போட்டேன். அதான் எனக்கு ஞாபகம் இருந்து 5 லிட்டர் 50 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 3 ரூபாய் 50 காசுக்கு நான் போட்டேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேற மாதிரி போயிடும். இப்போ நமக்கு பெட்ரோலுக்கு அதை பேச வேண்டாம். ரைட், ஓகே. மோட்டார் சைக்கிள். அடுத்தது யாரெல்லாம் பாட்டு பாடுவீங்க? தைரியமா பாடுங்க, நான் யாரும் போறதா இல்ல. நடராஜ் சார் தூக்கலாமா, கை தூக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறார். சார் இன்னொரு புது பாடகி வந்திருக்காங்க சார். வராங்க, வரட்டும். மேடம் வந்திருக்காங்க. ஓகே, 2 பேர் வராங்க. யார சொல்றீங்க? அமுதா மேடம் சொல்றாரு சார். அமுதா மேடம் சொல்றேன் நான். புலவர், அவங்க பாட மாட்டாங்கன்னு சொன்னா அது புலமைக்கே ஒரு இழுக்கு சார். திடீர்னு வந்து பேசுறாங்க. என்ன நீங்க சார்? வணக்கம். வரும்போதே இப்படி பண்றீங்களே, கலாய்ச்சி தள்ளுறீங்களே சார். எப்படி இருக்கீங்க மேடம்? உங்க பெருமையை பேசுறோம் மேடம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமுதா மேடம் பாத்து. அம்மா அமுதா மேடம் சைக்கிள் ஓட்டி இருக்கீங்களா? இல்ல சார். மோட்டார் சைக்கிள், 2 வீலர் ஓட்டிருக்கேன், ஆனா சைக்கிள் ஓட்டுனது இல்ல. சைக்கிள் கூட 2 வீலர் தான் மேடம். சார் நீங்க முதல்ல என்ன சைக்கிள் தானே கேட்டீங்க? ஆமா, அதனால ஓட்டலன்னு சொன்னேன். ஆமா. இப்ப நீங்க பைக்கான்னு கேட்டீங்க. ஆமா, இல்ல 2 வீலர்னு சொன்ன. 2த்துக்கும் நடுப்புற இருக்கிற ஒண்ணு ஓட்டிருக்கேன்னு அர்த்தம். சரி, ஓகே, விட்டுருக்கு சார். விட்டுலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 வீல் செஞ்சு ஓட்டி இருக்காங்க போல இருக்கு. தெளிவா இருக்கிறாங்க மேடம், வேண்டாம்.
பெண் பார்க்க போன இடத்துல பாட தெரியுமான்னு தான் நம்ம கேட்பாங்கன்னு நான் நினைச்சேன். நீ அப்படி ஆனா இல்லையா இந்த இப்ப? மாதிரி சார் என்ன பாடகின்னு வேற சொல்லிட்டாங்க. ஐயோ ஒரே அதனால மனசுலாம் புது அதனால போச்சு இப்ப எனக்கு. பாடியே ஆகணும்ன்றீங்களா? மேடம் ஒரு திருக்குறள் பாடுங்க, இல்லைன்னா ஒரு நாலடியார் பாடுங்க. இல்லாட்டி திருப்புகழ் பாடுங்க. சார் நான் ஒரு அதான் இங்கிலீஷ் சாங் பாடுறேன் சார். இங்கிலீஷ் ஏன் சாங். சார் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சும்மா ஒப்பிங்க மேடம். நீ பாடணும்னு அவசியம் இல்ல, ஒப்பிங்க ஒரு பாட்டை, நல்ல பாட்டை ஏதாவது ஒப்பிங்க. சார் நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுறேன் சார். பாடுங்க. பாடுங்க பாடுங்க. ஆகட்டும். இப்ப பிகினிங்லயே யாராவது போயிட்டுங்கன்னா அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு பாடுறேன். இல்ல நாங்க தான் போக மாட்டோம்னு சொல்றோம்ல. இல்ல நாங்க போக போக மாட்டோம். மாட்டீங்க. பரவாயில்ல. மேடம் எதையும் தாங்கும் இதயத்தோட உட்கார்ந்திருக்கோம். பாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நாங்க கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். பாடுங்க பாடுங்க. சார் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. யோகா சார், அப்புறம் தான் அது மியூசிக். அப்புறம் இல்ல இல்ல இல்ல. பாத்துக்கலாம். ஏன்னா யோகா பேசுறதுக்கு நிறைய இருக்கு. மியூசிக்னா பாட்டிங்கன்னா அது மேட்டர் முடிஞ்சுது. ஓ திடீர்னு ஜப்பான் சாங் எல்லாம் பாடாதீங்கன்னு. ஜப்பான் சாங் இல்ல, இது வந்து யூகேவோ யுஎஸ்ஓ சாங் தான். ஓகே ரைட் ஸ்டார்ட். சீரியஸாவா சார்? ஆமா ஏய், ஆமா. இப்ப இவ்வளவு நேரம் நாங்க விளையாட்ட காட்டிட்டு இருக்கோம். என்ன ஐசியூல உட்கார்ந்துருக்கான். பாடுங்க மேடம். இது வந்து கேசரா சாங்ன்ட்டு ரொம்ப பாப்புலர். எழுதினது யாருன்னு, டோரிஸ் டே அப்படிங்கிற ஒரு லேடி. When I was just a little girl, I asked my mother, what will I be? Will I be pretty? Will I be rich? Here is what she said to me. Hey, Sarah, Sarah, whatever will be, will be. The future's not ours to see. Hey, Sarah, Sarah, what will be, will be. When I grew up and fell in love, I asked my sweetheart what lies ahead. Will we have rainbows day after day? Here is what my sweetheart வந்துட்டேன். said. Hey, Sarah, Sarah, whatever will be, will be. The future's not ours to see. Que Sarah, Sarah, what will be, will be. Now I have children of my own. They ask their mother, what will I be? Will I be handsome? Will I be rich? I tell them tenderly. Hey, Sarah, Sarah, whatever will be, will be. The future's not ours to see. Que Sarah, Sarah, what will be, will be. Hey, Sarah, Sarah, whatever will be, will be. Hey, Sarah, Sarah. முடிச்சிங்களா? ஓ ஆ, சூப்பர். முடிச்சிட்டாங்க. ஒரு கிளாப் பண்ணலாம் எல்லாரும். நைஸ். Thank you. தேங்க்யூ. வெரி குட் வெரி குட் மேடம். நீங்க வந்து ரொம்ப எக்ஸலண்டா பாடுனீங்க. Thank you, sir. ஓகே. Super, Lata ma'am. எக்ஸ்பெக்ட் அருமை, பண்ணல. ஆனா அருமை. இதுல என்னன்னா அமுதா மேடம் இதோ வரேன்னு சொல்லிட்டு ஓடினாங்க. அதுதான் பிரச்சனை. இதோ வராங்களே. அதான். அதான் நீ வந்துட்டேன் சார், வந்துட்டேன். அடுப்புல சாதம் அதாவது வச்சிருந்தேன். பாட்டு பாடும் போது போயிட்டு இப்ப வந்துக்கிறீங்க முடிஞ்ச பிறகு. நான் இப்ப வந்து புறநானூற்று பாடல் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். முதல் 2 வரி எல்லாருக்கும் தெரியும், மற்ற வரிகள்லாம் தெரியாது. அதனால தெரிந்தும் தெரியாமல் இருக்கிற அந்த பாடலை சொல்றேன். சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். ம். கேளீர் அப்படிங்கும்போது உறவினர்கள்னு தான் பொருள் எடுக்கணும். கேளுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொடு வானம் தந்துளி தலையி ஆனாது கல்பொருது இறங்கும், மல்லல் பேர் யாற்று நீர்வழிப்படுவும் புனை போல,
ஆருயிர் முறை வழி படுவும் என்பது பிறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அந்த கடைசி 2 வரியும் மேல இருக்கிற 2 வரியும் எல்லாரும் சொல்றதுதான். இதுல அவர் என்ன சொல்றாரு கணியன் பூங்குன்றனார் அப்படின்னா, பெரியோர்கள் அப்படின்னு அவங்கள பார்த்து நாங்க வியப்படையவும் மாட்டோம், அவங்கள நாங்க ரொம்ப பாராட்டவும் மாட்டோம். அதே சமயத்துல சிறியோர் என்று அவர்களை நாங்கள் இகழவும் மாட்டோம். அப்ப பெரியவங்களா இருந்தாலும் சிறியவங்களா இருந்தாலும் எங்களுடைய பார்வை சமமான பார்வையாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்வையில் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதே மாதிரி நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நல்லதோ கெட்டதோ மற்றவங்களால நமக்கு தர முடியாது. அதே மாதிரி வருத்தப்படுறதும் சந்தோஷமா இருக்கிறதும் மற்றவங்களால நமக்கு தர முடியாது. எல்லாமே நம்மளால நாமளே ஏற்படுத்தி கொள்றது. அதனால நாங்க இறந்து போறது ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்ல மாட்டோம், வாழ்வது ரொம்ப இனிமையானதுன்னு சொல்ல மாட்டோம். அப்படியே எல்லாமே இந்த உலகத்துல எதுவுமே புதுசு இல்ல. இறந்து போறதும் புதுசு இல்ல, வாழ்ந்துகிட்டு இருக்கிறதும் புதுசு இல்ல, எல்லாமே இயல்பானது அப்படின்னு எடுத்துக்கொண்டு வாழணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மழை பொழிந்து அந்த இதுல இருந்து மலையில இருந்து தண்ணீர் அப்படியே கொட்டி ஆறா ஓடும். அந்த மாதிரி ஓடும்போது அந்த பாதை எப்படி போகுதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை பாதை போற போக்குல நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு. இந்த கணியன் அப்படிங்கறத சோதிடம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவரு ஒரு சோதிடராக இருந்து இந்த பாடலை பாடினார். அவருக்கு இயற்பெயர் தெரியாததுனால அவர் வாழ்ந்த பூங்குன்றம் என்ற ஊரையே அவருடைய பெயராக ஆக்கி அவரோட பெயராகவும் ஆக்கி கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு அவரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த பாடல் உலகளாவிய மக்களாலே போற்றக்கூடிய ஒரு பாடல். அதனால இத சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அருமை அருமை வெரி அருமை. நைஸ் மேம். நிறைய புது விஷயங்கள் சொன்னீங்க. வெரி நைஸ். கணியன் பூங்குன்றனாரோட அவருடைய பேர் இதனாலதான் வந்ததுன்றதெல்லாம் தெரியாது. இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். அண்ட் எப்பவுமே அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த வேர்டுக்கு அந்த இதுக்கு மீனிங்கே எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களும் நம்ம சொந்தமா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த கான்டெஸ்ட்ல தான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அந்த பாடல்ல அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க சொல்லும் போது புரியுது எதுக்கு அது மாதிரி சமநிலையோட இருக்கணும், சமநிலையோட இருக்கணும் எல்லாரையுமே. எதையும் எதிர்பார்க்காம ஆற்றோட்டம் போல நம்முடைய வாழ்க்கையே அப்படியே ஓட்டி கொண்டிருந்தால் எந்த துன்பமும் நமக்கு இல்லை அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. முதல் வரி நீங்க சொன்னது கரெக்ட் தான். முதல் வரி அதுதான் பொருள். கேளீர்னா சொந்தக்காரங்க. ஆமா. ஆனா நிறைய பேர் சார் கேளி அப்படின்னு அதை நெடிலாக்கி அந்த குறியில நெடில ஆக்கிடுவாங்க. நெடிலாக்கி எல்லா ஊரும் எங்க ஊரு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா கேளீர் அப்படிங்கறது உறவினர்கள் அப்படிங்கறது பல பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சொல்லி நான் நிறைய கேட்டிருக்கேன். இது நம்ம யூடியூப் வழியா மற்ற இடங்களுக்கு போகும்போது இதனுடைய பொருள் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வார்களே அப்படிங்கறதுக்காக நான் அதை அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன். இல்ல இதுல நீங்க முழு பாட்டையும் சொன்னீங்க, அதுதான் இங்க இந்த 2 லைன் மட்டும் தெரிஞ்சது மட்டும் இல்ல, முழு பாட்டையும் பாடல்கள் சொன்னதுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அந்த முழு பாடல் இவ்வளவு லைன் இருக்கு, இவ்வளவு கருத்துக்கள் இருக்குதுன்றது பலருக்கு தெரியாதுன்றதுதான் நிதர்சனம். அதை நீங்க சொன்னதுல மிக மகிழ்ச்சி. மேடம் அத குரூப்ல போட்டுருங்க அந்த முழு பாடலையும். நான் ஒண்ணு சொல்லணும். இதேதான் கவிஞர் கண்ணதாசன் நினைத்தாலே இனிக்கும் படத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர் நண்பர் உண்டு பகைவர் இல்லை நன்மை உண்டு தீமை இல்லை அத மாதிரி உலக தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. அதையேதான் சுருக்கி எழுதியிருப்பாரு. அந்த பாட்டே அப்படிதான் பாசிட்டிவாவே இருக்கும். அந்த பாட்டை ஃபுல்லாவே கேட்டாவே. பாடுங்க. பாட தெரியாது மேடம், 2 லைன் தான் பாட தெரியும். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி? நினைச்சேன் நான் இந்த கேள்வி வரணும் அப்படின்னு நினைச்சேன், வந்துடுச்சு. யோகான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இது எனக்கு இல்ல, நான் இப்பதான் உள்ள வந்தேன். பல நேரங்கள்ல தொடக்கத்துல போகலன்னா நமக்கு நடுவுல போகும்போது சில விஷயங்கள் புரியாது.
அதுதான் நடந்தது இன்னைக்கு. வேற ஒண்ணும் இல்ல சார். இன்றைக்கு வந்து யோகா தினம் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து வேர்ல்டு மியூசிக் டேவும் கூட. ஆமா ஆமா. அதனால எல்லாரும் பாட்டு வராதவங்க ஏதாச்சும் அமுதா மேடமும் ஏதாச்சும் ஒரு தமிழ் பாடல் பாட சொன்னோம். அதுக்காக விஷயம் அதுதான், வேற ஒண்ணும் இத நான் பாட்டா பாடலையா? அது வேற நினைப்பா. நீங்க பாட்டை படிச்சிட்டீங்க மேடம். படிச்சிட்டீங்க. பாட்டு படிச்சாங்க. பரவாயில்ல மேம், நல்ல இதுவ சொன்னீங்கல்ல. பாட்டு நல்ல ஒரு மேடம் நல்ல தெளிவா இருந்து இதை விட என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, இல்ல விஷயங்கள் பொருள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்து முழுவதுமாய் தெரியாத ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. தெரிஞ்சிருக்கு, பாட்டு ஆனா படிச்சேன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, புனைக்கு நதி வழிப்படும் புனைங்கனாரே, அதுக்கு என்னம்மா நெறி இருக்கு? நதியில மிதந்து போயிட்டு இருக்கு ஒரு ஆமா. புனை. ஒரு அதுக்கு புனை, ஏதாவது ஒரு நெறி இருக்கா? தெப்பம் சார். ஒரு தெப்பம்ங்கிறது தான் அந்த இடத்துல. ஒரு தெப்பம் வந்து எப்படி வந்து அந்த வெள்ளத்துல போய்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அது போற போக்குல போய்கிட்டு இருந்ததுன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுல. நதி வழிப்படும் புனை போல் மாந்தர் வழி அந்த மீன் ஆறுயிர் முறை வழிப்படும். முறை வழிப்படும். என்ன முறைன்னு கேக்குறேன். முறை அப்படிங்கறது வாழ்க்கையின் போக்குதான் சார். சில பேர் நீதி அப்படிம்பாங்க, சில பேர் விதின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஒவ்வொன்றுக்கும் சொல்றாங்க. முறை என்பதற்கு நிறைய பொருள் இருக்குது. சில பேர் நீதியின் வழி அப்படிம்பாங்க, சில பேர் விதியின் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆற்றின் போக்குல போக வேண்டியதுதான். ஏன்னா நம்மளால எதிர்த்து போக முடியாது, வாழ்க்கையை எதிர்க்க முடியாது. எதிர்த்து போனாலும் கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் போக முடியுமே தவிர முற்றும் முழுவதுமாக வாழ்க்கையை எதிர்க்க முடியாது நம்மளால. அதுதான் எல்லாம் இணைத்து என்ன முறைதான், முறையில்லா முறைதான் அது. போறது என்னன்னா இந்த காலத்துல முறையில்லா முறைன்னு நினைக்கிறேன். தான் சார் நம்ம அதுக்கு விளக்கம் கொடுப்போம். அது எப்படி அந்த வாழ்க்கைக்கு சில விதிமுறைகள் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இல்ல, நான் என்ன சொல்றேன், நதியில போற ஒரு கட்டைக்கு, அதாவது புனை நீங்க சொல்லுங்க, தெப்பம்னு சொல்லுங்க, என்னத்தையோ ஒண்ணு சொல்லுவோம். அதுக்கு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன நெறி இருக்கு? நெறியில்லா நெறிதான் அது. அது தன் போக்குல போகுது, எங்கேயோ முட்டுது. இவங்க அதுக்கு ஒரு நெறி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கறதுதான். முறையில்லா முறைதான் அதுக்கு உள்ள முறை. நதியில போற புனைக்கு கட்டைக்கு என்ன நெறி இருக்கும்? இவங்க அதுக்கு என்னென்னமோ பார்த்து சொல்றாங்க சார் நெறி. அந்த ஆறு எங்கெல்லாம் ஓடுகிறதோ அந்த ஓட்டத்தோட அது போகும். அதுதான் சரியான அதோட நெறி. அந்த ஓட்டத்தை வந்து தடுக்காம அங்கங்க பயணிக்காம அந்த ஓட்டத்துக்கு ஆறினுடைய போக்கு தான் அங்க முக்கியம். அந்த ஆறினுடைய போக்கு எப்படி போகுதோ அப்படியெல்லாம் அந்த புனை போக்குலதான் அந்த புனை, அந்த தெப்பம்னு அவரு கொடுத்துடுறாரு. எது மிதக்குதோ அது எல்லாமே தான். எது மிதந்து போகுதோ அது வந்து அந்த ஆற்றின் ஓட்டத்துக்கு தகுந்தவாறு போச்சுன்னா இடையூறு இல்லாம போகும், அவ்வளவுதான் அது. சார் நம்ம இதோட கட்டை போட்டுட்டு அடுத்ததுக்கு போலாம் சார். அதுதான் இந்த காலத்துல சொல்றது, கோ வித் தி ஃப்ளோ. மேடுல இருந்து பள்ளத்துக்கு போகுது சார், அது எப்படியா இருந்தாலும். அதான் அடுத்த செஷன் போயிடலாம். நான் விட்டுட்டேன், அதனாலதான் நான் ஒண்ணும் பதில் சொல்லல. இல்ல நான் ஒரு பாட்டு பாடிடுறேன். பாடுங்க. பாடவா சார்? பாட்டு பாடணும். சொல்லுங்க. பாட்டா பாடணும். பாட்டாதான் சார் பாடு. அந்த பாட்டு தான் பாடினாங்க அவங்க. சரி. புத்தம்புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். புத்தம்புது காலை பொன்னிற வேளை பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஓசைகள் மலரின் அதிகாலையின் வரவேற்புகள். புத்தம்புது காலை பொன்னிற
பொன்னிறவேளை என் வாழ்விலே தினம்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். வானில் தோன்றும் கோலம் அது யார் போட்டதோ, பனிவாடை வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ, வயதில் தோன்றிடும் நினைவில் வளர்த்தாடும் இசை வழிந்தோடிடும் சுவை கூடுது. புத்தம்புது காலை பொன்னிறவேளை என் வாழ்விலே தினம்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். என்னாலும் ஆனந்தம். என்னாலும் ஆனந்தம். சூப்பர் மேம். சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, நல்லா பாடுனீங்க. இது கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான், பட் அது அங்கங்க கொஞ்சம் அப்படி நமக்கெல்லாம் இழுக்கம் தான். பரவாயில்ல, அருமையா நைஸ். மாலை வேளையில புத்தம்புது காலை பாடிட்டீங்க, அருமை. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வந்துடலாம். நம்ம யாரெல்லாம் யோகா செய்றீங்க? என்ன சார்? யாரெல்லாம் யோகா செய்றீங்கன்னு கேட்டேன். செஞ்சேன் சார், யோகாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார். வாங்க சார், அப்படி வாங்க, நாராயணன் சார் வாங்க. அப்படி விளக்கம் வாங்க. கொடுத்துட்டு கேளுங்க. இல்ல, யோகான்றதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் யோகா? எஸ், அவங்க பார்வையில சொல்லுங்க பாப்போம். நம்மளோட பார்வையில யோகான்னா என்ன? ஒவ்வொருத்தரோட பார்வையில யோகானா ஆசனங்கள் சார், சரி, மூச்சு அப்ப பயிற்சி ஆசனங்கள், அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். லதா மேடம் சொல்லுங்க ஒவ்வொருத்தரா. யோகான்னா ஆசனங்கள், முத்திரைகள், பிரீத்திங் எக்ஸசைஸ், அதெல்லாம் அதை ரெகுலரா பண்ணணும். இதுதான் யோகாங்கிறது. ரைட். ஓகே, சரி. அடுத்தது உடலும் மனமும் இணைந்து மூச்சு காற்றை எடுத்து அடிக்கும் பயிற்சி. உடலும் மனமும், நான் உடலும் அல்ல நான் மனமும் அல்ல, நான் உடலும் அல்ல நான் மனமும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலே ரிப்பீட்டடா, நான் உடலும் அல்ல நான் மனமும் அல்ல, உடலும் அல்ல. போய் வர்றப்பவே நமக்கு ஆரம்பிக்கிறது பிரயாணம், அந்த மூச்சு பயிற்சி ஆரம்பிக்கிறது. அது அதுல இருந்து பிராணாயம், தியானம். இட்ஸ் கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ். யோகா கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ். எனக்கு உடம்பு சரியில்லை, கை கால் சரியில்லை, மூட்டு சரியில்லை, முதுகு வலினா, அந்த சின்ன யோகா ஆரம்பிச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, மருந்து மாத்திரை இல்லாம இதெல்லாம் எனக்கு நிவாரணம் கிடைக்கும். அளவுக்கு யோகா வே ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. சரிங்க, எம்எஸ்சி யோகா சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக மனதினுடைய அந்த மனதை அலையாமல் நிலைநிறுத்தி நேர்வழிப்படுத்துவதற்காக செய்யக்கூடியதுதான் இந்த யோகா என்று சொல்வது. அதுல எல்லாரும் சொன்ன மாதிரி ஆசனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நாம் இருக்கை தான் அது. எப்படி நாம் இருக்கிறோமோ அந்த இருப்பிலேயே எப்படி நம்முடைய உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவதுதான் முக்கியமாக யோகாவினுடைய ஒரு நோக்கம். ஆசனமும் லதா சொன்ன மாதிரி ஆசனம், முத்திரை, இவைகளின் வாயிலாக மூச்சு பயிற்சி, ரவி சார் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி, மூன்றும் இதுல கட்டாயம் முக்கியமான. நம்ம இவர் நடராஜ் சார் வாங்க. எந்த ஒரு பயிற்சியாலும் நமக்கு ஒரு பயன் கிடைக்குமா இருந்தா ஒரு யோகம், அதுவும் ஒரு யோகம்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொன்னா இந்த எல்லா யோகாலையும் உயர்ந்தது ராஜ யோகான்னு சொல்றாங்க. அது ராஜ யோகான்னு சொல்லி அது மனத்தை மாஸ்டர் ஆக்குறது தான். ராஜாண்ட அரசன் இல்லை, மாஸ்டர், அதாவது எஜமான் மனதுக்கு. நான் அப்ப அதுதான் எந்த ஒரு மாற்றத்தையும் நான் உண்டு செய்து பயிற்சியால ஒரு நன்மை கிடைக்கும்ன்ற, தீமைக்கு செய்யற பயிற்சி யோகான்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படிதான் நான் எடுக்கிறேன். அது எல்லாத்தையும் உள்ளடக்குது இல்லையா? உடல் எக்ஸசைஸாகவும் எடுக்கலாம், மன எக்ஸசைஸாகவும் எடுக்கலாம்,
மூச்சு பயிற்சியாக எடுக்கலாம். அப்படித்தான் நான் எடுக்கிறேன். ஓகே, ரைட். அடுத்தது யார் பேசுறது? கடைசியா நான் வரேன் சார். ஓகே, நான் சொல்றேன் சார். வாங்க மேடம். அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸசைஸ் சார். இப்போ வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் ஓடுறது, மற்றபடி பேஸ்கெட் பால் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் வந்து வயலண்ட்டாக உங்கள் உடம்ப வந்து ட்ராமாக்கு உள்ளாக்காம ரொம்ப ஸ்லோவா, அதே சமயம் கோஆர்டினேஷன் வந்து ப்ரீதிங்கோட கோஆர்டினேட் பண்ணுறதுனால உங்களோட பிளட் ஃப்ளோ, அதாவது நிறைய இதில் வந்து காம்பினேஷன் இருக்குது. அதாவது பிளட் ஃப்ளோ, அப்புறம் வந்து லங் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து உங்களோட மூமெண்ட் வந்து ஒன்றத்தையுமே ஹர்ட் பண்ணாமல் ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறது. ஹர்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா மற்ற எக்ஸசைஸ்லாம் அப்படி இல்லை. இப்போ வந்து ட்ரெட்மில்ல போகிறீங்கன்னா போயிட்டே இருக்கிறீங்க, வேகமாக அமுக்குறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து உங்களோட பாடியை ஹர்ட் பண்ணுறாப்புல. இது ஹர்ட் பண்ணாது. இது ஹர்ட் பண்ணாமல் ஸ்லோவாக போகிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன் இது. தேங்க்யூ மேடம். வேற யார் பேசுறது? வேற யாருன்னா சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா சார்? வாங்க. சொல்லுங்க. நானா? நீங்க தான். அதான் யோகான்றது எல்லாரும் சொன்னாங்க, வசந்தி மேடம்லாம் கூட சொன்னாங்களே, அதான் பிசிக்கல், மென்டல் அண்ட் ஓவரால் வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது. மோஸ்ட்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் பிசிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டின்றாங்க. பட் பிசிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டியோட மென்டல் அது இன்டெப்த் போனீங்கன்னா அதுக்குள்ள நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மள நாமே உணர்றதுக்கு அண்ட் எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம வந்து பிரீத்திங் பண்றது வந்து ஆக்சிஜன் பிளட் சப்ளை வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் பிளட் சப்ளை நல்லா போகும். ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து உள்ள நல்லா இருக்கும். ஸோ அதனால எல்லா பாடி பார்ட்ஸுக்குமே வந்து எப்பவுமே ஒரு இடத்துல பெயின் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பிளட் ஃப்ளோ வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் அதை பண்ணுவாங்க எது பண்றதுனாலும். ஸோ அது வந்து எக்ஸசைஸோட நம்ம அந்த பிரீத்திங்கும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த மோர் ஆக்சிஜன் அங்க போகும், அது சரியாகும். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இதுக்கும் இது வந்து பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். ஓல்டு பீப்புளுக்கு எல்லாராலையுமே பண்ண முடியும். மாதிரி அக்ரெசிவா பண்றது இல்லாம நம்ம எல்லாமே அதை வந்து காமா வித் பிரீத்திங்கோட பண்றதால அது எல்லா பெனிஃபிட்ஸுமே இதுதான் அதுதானே சொல்ல முடியாது. எல்லா பெனிஃபிட்ஸுமே அதுல கிடைக்கும். செல்ஃப் ரியலைசேஷன், நிறைய செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதுல இருந்து எல்லாமே வந்து அதுல இருக்கும். டீட்டெயிலா இன்னும் நம்ம ஒன்றும் பேசும்போது அதர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் டீட்டெயில். சரி, வேற யாராச்சும் சொல்றீங்களா? வேற யாராச்சும் இருக்கீங்களா? சொல்றீங்களா? வாங்க சார். நடராஜ் சார், என்ன சொல்லுங்க. இல்ல இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப என்னன்னு சொல்றது, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க எவ்வளவுதான் மூச்சு பயிற்சி செய்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஹீமோகுளோபின் குறைவா இருந்தா கொஞ்சம் பெனிஃபிட் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த அட்மாஸ்பரிக் வலி அமுக்கம் சொல்றது இருக்கு இல்லையா? நீங்க மலை சார்ந்த இடத்துல இருந்தா ஆக்சிஜன் குறைவா இருக்கும். அப்ப இது எல்லாம் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த உடல் உறுப்புகளுக்குள்ள ஆக்சிஜன் போகும் ஒழிய, யோகா செய்ததால இந்த திருமூலர் சொல்லி இருக்கிறார் சொல்லி இதே ஒரு டாக்டரே எனக்கு அனுப்பி இருந்தார். நீங்க விட்டு மூச்சு எடுத்தா உங்களோட ஹீமோகுளோபின் கூடுமா? அது ரொம்ப தப்பு. அப்படி திடீரென்று கூடாது. யூ ஹேவ் டு லிவ் இன் அ ஹை ஆல்டிடியூட். அப்ப போய் அதை அக்லமடைஸ் பண்றேன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்ப உடம்பு அதுக்கு தக்க மாதிரி ஒரு நாள் எடுத்தா தான் அந்த நீங்க ஹை ஆல்டிடியூட்ல இருந்தா உங்களோட ஹீமோகுளோபின் கூட இருக்கும். என்ன பாடி வில் அட்ஜஸ்ட். அப்படித்தான் பலன் கிடைக்கும் ஒழிய நீங்க மூச்சை எடுத்து நிப்பாட்டி மீண்டும் மூச்சு எடுத்தா ஹீமோகுளோபின் கூடுமான்றது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு டாக்டரே அனுப்பி இருக்கிறார். எனக்கு சிரிப்பா வந்துட்டுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப விஷயங்கள் இதுல தவறான முறையில பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. இந்த யூனியன்ன்றது என்ன பொறுத்தவரையில உங்களோட உடல் நலமா இருந்தா யூனியன்ல தான் இருக்குது. உங்களோட உடல் நலம் குறைஞ்சாதான் டிஸ்யூனியன். அப்ப நீங்க நலமா இருக்கிறவங்க யோகா செய்வது இன்னும் யூனியன் சொன்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா? When you are healthy, the body, mind and spirit are in union. அப்ப நான் நலமா இருக்கிறவங்க போய் யோகா செய்து இன்னும் அதை கூட்டுறதா? லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதை தேவையில்லாம பிரசாரம் பண்ணி மக்களை ஈர்க்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப மனது
நானும் போயிருக்கிறேன் யோகா கிளாஸஸுக்கு. அரைவாசி கதைக்கிறது தியரியும் ஏற்றுக்கொள்ள முடியாது சயின்டிஃபிக்கலி. அதே மாதிரி தான் இந்த உடல்ல நீங்க எவ்வளவுதான் மூச்சு பயிற்சி செய்தாலும் உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருந்தா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இல்லையா? அப்ப முதல்ல அதைத்தான் கவனிக்கணும். அப்ப அது தக்க மாதிரி நீங்க இரும்பு சத்து உள்ள உணவை சாப்பிட்டு ஹீமோகுளோபின் நார்மலா இருந்தா பேருந்து நீங்க அப்படி மூச்சு பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு அஸ்மா இருக்குமா இருந்தா அல்லது இந்த ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராணி நோஸ் அப்படியான கண்டிஷன் அலர்ஜி இருந்தா யூ ஆர் கோயிங் டு பெனிஃபிட் பிகாஸ் இட் கோயிங் டு கிளியர் யுவர் பேசேஜஸ் இல்லையா? நானும் அப்படி செய்கிறேன். காலையில் யோகா செய்யல இந்த விட்டு விட்டு இந்த ஆல்டர்னேட் ப்ரீதிங் செய்தால் எனக்கு அஸ்மாவும் இல்லை ரைனைட்டிஸும் இல்லை என்றாலும் செய்கிறது வழியாக ஐம் ஹேவிங் சம் பெனிஃபிட் போல தெரியுது. ஏன்னா இங்கேயும் அந்த சம்மர் மாதத்தில் இந்த புல்லு அதுகள்லேருந்து வர மகரந்தம் எல்லாம் சில எங்களுக்கு கொஞ்சம் ராணி நோஸ் எல்லாம் உண்டு. அல்லது கோல்ட் டெம்பரேச்சரே யூ கேன் கெட் ராணி நோஸ் இல்லையா? அப்போ அப்படியான முறையில் நாங்கள் அந்த மூச்சு செய்கிறது இந்த ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரில்னு சொல்லி அப்படி பயன் இருக்குது. தேங்க்யூ. சொல்லுங்க. அதுக்கு சொல்லட்டுங்க. அதாவது என்னன்னா யோகா மட்டுமே பண்ணா எல்லாமே கிடைச்சிடும் அப்படி சொல்லி யோகா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் நீங்க அந்த சிச்சுவேஷன் ஆல்டிடியூடோ இதோ அந்த சிச்சுவேஷன் சரி பண்றதோ நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லி யோகா பண்றதுல என்ன சிச்சுவேஷனோ என்ன ஹெல்த் இதுவோ நீங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது யோகா வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு டெஃபினட்டா அந்த சிச்சுவேஷன். பட் யோகா பண்ணாலே எல்லாமே சரியாயிடும் கம்ப்ளீட்டா வேற எந்த ரெமிடியுமே நீங்க பண்ண வேணான்ட்டு அந்த மாதிரி யாரும் சொல்ற மாதிரி தெரியல. யோகா வந்து அந்த திருமூலர் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முதல் அந்த செய்யுள் எனக்கு மறந்து போயிட்டுது. அப்படி நீங்க விட்டு விட்டு மூச்சு செய்தா உடல் சிவக்கும்னு சொன்னாராம். ஐ டோன்ட் நோ அவர் எந்த காரணத்துக்காக அப்படி பாடினாருன்னு நமக்கு தெரியல. அப்ப அதோட எங்கட உடல் எல்லாம் பிரவுன் கலர். அப்ப உடல் சிவக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. விட்டு விட்டு அந்த அதாவது இப்ப மூச்சை உள்ள எடுத்து அப்புறம் நிப்பாட்டிட்டு சில செகண்ட் அப்புறம் மீண்டும் விட்டா உங்களோட ஹீமோகுளோபின் கூடும் அதிகரிக்கும் எல்லாம் உடல் சிவக்கும் என்று அவர் பாடினது என்ன காரணத்துக்காக அப்படி பாடினாரோ எனக்கு தெரியாது. நான் திருமூலரை பற்றி ஒன்றும் படிக்கல. படித்தவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இது ஒரு டாக்டரே சொல்லியிருந்தோடனே எனக்கு சிரிப்பு வந்துடுது. என்னடா டாக்டர் யூ ஷுட் நோ பெட்டர் இல்லையா? அதாவது நீங்க இந்த ஹை ஆல்டிடியூட்ல இருந்தா அங்க ஆக்சிஜன் குறைவா இருக்கு, சி லெவல்ல இருக்கிறேன் பார்க்க. அப்படி இருந்தா உங்களோட ஹீமோகுளோபின் உடலே அது தன்னை பாட்டில் கூட்டி விட்டுரும். அப்ப அப்படிதான் இருக்கலாம், மாற்றம் வரும் ஒழிய நீங்க தர்ற மாதிரி கடல் மட்டத்துல இருந்து மூச்சை விட்டு விட்டு செய்தா ஹீமோகுளோபின் கூடுமன்றது சயின்டிபிக்கலா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹெல்ப் பண்ணும் சார், அது மட்டுமே சரியாயிடும், அதாலேயே பிளட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல. ஆனா கண்டிப்பா டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். There is no evidence. See, இதுதான் அதுல இருக்கிற வித்தியாசம். எவிடன்ஸ் இருந்தா தான் பேசணும். எவிடன்ஸ் இல்லாட்டி இந்த நீங்க நேரத்துல அப்படி கண்டினியூஸா சொல்லி நீங்க இருப்பாங்க. பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதனோட ரிசல்ட் தெரியும் சார். நீங்க அதை அனுபவிச்சு கரெக்டா பண்ணீங்கன்னா, கண்டினியூஸா பண்ணீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு பாடியில தெரியும். I am doing it. நான் ஒரு காலையில செய்யறேன் இப்ப. இல்ல அதே எனக்கு சொன்னதே ஒரு நர்ஸ் தான் சொன்னாங்க. தான் அப்படி செய்யறபடியா தனக்கு இவ தடிமனே வருது இல்லைன்னு சொல்லி. ஐ டோன்ட் நோ. அப்ப நானும் பார்த்தேன், பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் செய்துட்டு செய்வோமே. மற்ற நான் ஒரு ½ an hour ஒரு நாள் செய்யறேன் நான் காலையில. ஐ எம் ஒன்லி டூயிங் அ பேசிக் திங். ஐ எம் நாட் டூயிங் அட்வான்ஸ் யோகா. அப்ப அந்த பேசிக் செய்யல இந்த ஆல்டர்னேட் பிரீதிங் செய்துட்டு வரேன். இட் இஸ் கிவிங் அ பெனிஃபிட். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஓகே, ரைட். இப்போ நம்ம முதல்ல யோகா என்னன்ற கேள்விக்கு தான் வந்தோம். அதுல இருந்து கொஞ்சம் போயிட்டோம். நாராயண் சார் சொல்லுங்க. சார், இந்த சார் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் வரேன் நான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு. அப்போ வந்து நீங்கள் வந்து பாடியில் வந்து உங்கள் ஹீட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்காக சில பிராணாயாமங்கள் இருக்கு, அது சில ஆசனங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் ஒரு 10-15 நிமிஷம் தான் செஞ்சேன். நான் வேற எதுவும் செய்யல. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அனுபவ எவிடன்ஸ் தான் இது, எக்ஸ்பீரியன்ஷியல் எவிடன்ஸ் தான் இது. ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நீங்க ஹீட்டை ஜெனரேட் பண்ணலாம். தெர் ஆர் சம் யோகிஸ், நீங்க வந்து அவங்க வந்து எந்த மாதிரி பயிர் செய்வாங்கன்னா வேக்கும், -டிகிரியில வந்து அவங்களுக்கு வேக்கும். அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்கு, தீவிரமான பயிற்சிகள்லாம் இருக்கு.
நான் செஞ்சிருக்கேன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோட்ல இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். ரைட். இது வந்து இது இப்போ யோகா அப்படின்னு அக்கார்டிங் டு பதஞ்சலி வந்து அந்த பதஞ்சலி சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா சான்ஸ்கிரிட்ல சித்த விருத்தி நிரோதா, சித்த விருத்தி நிரோதா, அதாவது ஸ்டாப்பிங் ஆஃப் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆஃப் தி மைண்ட். இதுதான் வந்து மெயின் சொல்றது. 8 limbs ஆஃப் யோகால வந்து ஆசனங்கள் வந்து 3 தான் வருது. அந்த 8 limbsல வந்து 3rd தான் ஆசனம். யோகான்னா ஆசனம் கிடையாது. அதுல ஆசனம் ஒரு பகுதி. இந்த 8 லிம்புல வந்து யமா, நியமா, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு 3வது வந்து ஆசனம் வருது. ஆசனம் வர்றதுக்கு முன்னாடி சில பயிற்சிகள் இருக்கு. நம்ம யோகான்னு சொன்னா எல்லாம் ஆசனம் நினைச்சிட்டு இருப்போம். ஆசனம் ஒரு பகுதி. இது வந்து நம்மள தயார் பண்ணுது. அந்த ஆசனத்தை தயார் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப இதா போகும். அவ்வளவு சொல்ல தேவையில்லை. அதனால வந்து இது நம்மளுடைய மனதை வந்து அமைதிப்படுத்துவதுதான் யோகாவின் நோக்கம். வேற எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஆசனங்கள், பிராணாயாமா, தியானம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணுது. அவ்வளவுதான். இது வந்து ஏன் இதை பதஞ்சலி சொன்னா எல்லாரும் பல யோகா ஆசிரியர்கள் ஒத்துக்கொண்ட ஒரு விளக்கம் இது. ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமாக தான் சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. பட் பொதுவா சொல்றது வந்து பதஞ்சலி இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஃபர்ஸ்ட் டீச்சர் ஆஃப் யோகா. அவர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணார். யோகானா என்ன அப்படிங்கறத வந்து ஒரு 184 சூத்திரங்கள் வந்து அவர் தான் ஃப்ரேம் பண்ணார். அதுல வந்து யோகாசனங்களை பத்தி சொல்றது ரொம்ப கம்மி. மற்ற விஷயங்கள் தான் ஜாஸ்தி. ஓகே சார் அந்த சார் ஒரு நிமிஷம் அந்த 8 இதை மட்டும் திருப்பி சொல்லுங்க சார். சார் நான் சொல்றேன். சார், ஓகே சார், ரைட். சார், ஒரே ஒரு நிமிஷம். நம்ம நடராஜன் சார் சொன்னார்ல பாட்டு, அந்த பாட்டு என்னங்கறத நான் சொல்றேன் சார். இவருது நம்ம புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. பிராணாயாமம் அப்படிங்கிற பகுதியில அந்த பாட்டை கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா உள்ளிருந்து புறப்பட்டு வெளிப்போந்து மீண்டும் உட்புக்கு திரிகின்ற உயிர்ப்பினை மூச்சு பயிற்சி முறைப்படி தடுத்து நிறுத்தி அருளால் தூய்மையாக்கி ஒழுக வல்லாருக்கு உடம்பு பொன்மேனி ஆகும். அதுக்குதான் அததான் வந்து உறுப்பு சிவக்கும் அப்படின்னு கொடுக்கறது. உடம்பு வந்து பொன்மேனி ஆகும். அதே மாதிரி ரோமம் கருக்கும். அதாவது சீக்கிரம் முதுமை வராது அப்படிங்கிறது தான் அதன் மூலம் அவர் சொல்றது. வெளிப்புறத்துல முதுமை இருந்தாலும் மனசுக்குள்ளார முதுமை ஏற்படாது, இளமையாகவே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டை வந்து திருமூலர் கொடுக்கிறாரு சார். ரொம்ப நன்றி. ரொம்ப அமுதா மேடம் ஒரு கை தட்டலாம். திருமூலர் பாடலை எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. வெளிப்புறமும் இளமையா இருக்கும். சரியான நேரத்துல பாடலை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கீங்க. நீங்க சொன்ன விளக்கம் சரி மேடம். அவர் சொன்னது சிவக்கும்ங்கிறது வந்து சகப்பாறது கிடையாது. அவங்க சொன்ன விளக்கம் தான் கரெக்ட். பொன்மேனி ஆகுங்கிறது தான் கரெக்ட். எனக்கு இது அனுப்பினவங்க அந்த மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. இவங்க சொன்ன விளக்கம் தான் சார் சரி. சரியான ஹீமோகுளோபின் இருந்தா தானே பொன்மேனி வரும். அதனால அவர் அப்படி சொல்லியிருப்பார். ஓகே ரைட். இப்போ யோகா அப்படின்றது வந்து யோகம் என்ற வார்த்தையில இருந்தா வந்தது. யோகம் என்னன்னா யோகா ஆட்சின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு யோகா ஆட்சின்னு சொல்றான். என்ன எதுக்காக யோகா ஆட்சின்னு சொல்றோம்? செல்வம் வந்து சேர்ந்துருச்சுன்னா அவனுக்கு யோகம் வந்து சொல்லும். யோகா ஆட்சின்னு சொல்லும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட சேர்றது, ஒரு செயல் இன்னொரு செயலோட சேரும் போது அது யோகம். ஒரு காலத்துல வந்து யோகா வந்து இந்த முழுக்க யோகா யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டுல தவம் இருந்த பல முனிவர்கள் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்றது நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து தவம் இருந்தப்ப எல்லா நேரமும் உட்கார்ந்து தவம் இருக்கு. அவங்களுக்கு உடல் அசைவுன்றது கம்மி. இந்த உடல் அசைவுக்கு தேவையான எக்ஸசைஸ செய்யறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. காடுகள்ல மலைகள்ல வாழறப்ப ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். இந்த ஆக்சிஜன் தேவைப்படுற நேரத்துல
அதுக்கு அவங்களுக்கு வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் செஞ்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பலர் இதை ஃபாலோ பண்ணதுனால பதஞ்சலின்றவர் தான் என்ன பண்ணாரு, இந்த இதெல்லாம் எடுத்து ஒரு வகைப்படுத்தி கொடுத்தாரு. அதுல ஒரு 8 டைப் ஆஃப் இது கொடுத்திருக்காரு. அதுதான் பெரும்பாலும் வந்து பதஞ்சலி யோக சூத்திரம் தான் நம்ம பெரும்பாலும் இப்ப சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அதுல யமா அப்படின்வாங்க. யமான்றது என்னன்னா ஒரு நம்ம வந்து சாரி இங்கிலீஷ்ல சொன்னா யாமம் ஞாமம் அப்படின்றது சொல்றது. யமம் ஞாமம் அப்படின்றது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து யமம்ன்றது என்னன்னா உங்களை நீங்க அப்சர்வ் பண்றது. அதாவது என்னெல்லாம் நம்ம கிட்ட வந்து கெட்ட பழக்கம் இருக்குது, என்னெல்லாம் தேவையில்லாத பழக்கம் இருக்குது, அதெல்லாம் விட்டு ஒழுகுறது, விட்டுடணும், வெளியில விட்டு நம்மள சீர்படுத்தணும். முதல்ல நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற பழக்கங்கள்லாம் விட்டுட்டு நம்மள ஒழுங்குக்கு கொண்டு வர்றதுதான் யாமம். அதுக்கு அடுத்த நிலை வந்து இதை அப்சர்வ் பண்ணணும், அதுதான் ஞாபகம். இது இந்த 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 இது எப்படி போகுது நம்மளோட இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மள நாமளே கவனிக்கிறது. இந்த கவனம்ன்றது ஒரு கான்சென்ட்ரேஷன், போக்கஸ். அந்த போக்கஸ் இருக்கிற அடுத்த ஸ்டெப் ஒரு யோகின்னா இந்த ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப். முதல்ல வந்து தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் எடுத்துடணும், ஒழுக்க நிலைக்கு போகணும். ஒழுக்க நிலையில இருக்கிறது தான் முக்கியமான முதல் ஆசனங்கள். யோகாலேயே முதல் சொல்ற கருத்து வந்து ஒழுக்கமா இருக்கணும்ன்றதுதான். அதுதான் யாமம். அடுத்தது வந்து அதை போக்கஸ் பண்ணணும். மூணாவது நிலை தான் போஸ்டர் சொல்றாரு. போஸ்டர்னா ஆசனங்கள். ஆசனங்கள்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம எல்லாமே யோகா அப்படின்னு ஆசனங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர மற்ற விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லை. ஏன்னா அப்படிதான் பரப்பப்பட்டிருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து ஆசனங்கள் உடலை கட்டுப்படுத்துது. முதல்ல மனதை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துக்கு கொண்டு வரோம், அதை போக்கஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து உடலை கட்டுப்படுத்துறோம். உடல் வந்து எந்த அளவுக்கு வளைச்சு பிளெக்சிபிளா வச்சுக்கணும் அப்படின்றது நம்ம சொல்ற நிலையெல்லாம் உடல் கேட்கும். ஆசனம்னா சாதாரணது கிடையாது. அந்த ஆசனங்கள் நம்ம சொல்றபடி எல்லாமே உடல்ல இருக்கிற உறுப்புகள் கேட்கும். அதுதான் ஆசனங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பிராணாயாமம். இந்த பிராணாயாமன்றது எப்படி உடல் நம்ம சொல்ற மாதிரி உடல் கேட்க வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி மூச்சு பயிற்சி கட்டுப்படுத்துறதுதான், மூச்சை கட்டுப்படுத்துறது தான் பிராணாயாமம். அடுத்தது அதுக்கு தான் வராது. பிராணாயாமன்றது மூச்சை அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும். இந்த பிராணாயாமம் கத்துக்கிறது இதுதான். அதுக்கு அடுத்தது வந்து பிரத்யாகாரா. பிரீத்திங்க்கு முடிஞ்ச பிறகு பிரத்யாகாரா வராது. இது வந்து முக்கியமான விஷயம்னா புலன் அடக்குதல். 5 புலனையும் அடக்கணும். இந்த 5 புலன் அடக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் பண்றது இல்லை. முதல்ல வந்து இந்த கண்ட்ரோல், உங்களோட 5 புலனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுதான் அடுத்தது பிரத்யாகாரா போறாங்க. அதுக்கு அடுத்த நிலை நம்ம புலனெல்லாம் அடக்கிட்டோம்னா அப்புறம் தாரணா போறாங்க. இந்த தாரணன்றது வந்து ஒரு அறிவு இது கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ஒரு நிலையில இருந்து இந்த போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் வரும். நீங்க நம்ம எல்லாத்தையும் சரிப்படுத்திய பிறகு உங்களோட போக்கஸ் வந்து மாறும், ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அந்த கான்சென்ட்ரேஷன்ல வந்த பிறகுதான் நீங்க தியான நிலைக்கு போவீங்க. தியான நிலைக்கு போன பிறகு முழுமையான ஒரு தியானம் போன பிறகு அதுக்கப்புறம் சமாதி நிலைன்னு போகுது. அடுத்தது சமாதி நிலை. சோ 8 சமாதி நிலைன்னா இதுதான் ராஜயோகத்துக்கு போவோம். பல வந்து அந்த டெப்த் தியானம் போறாங்க இல்லையா, ரொம்ப ஒரு 3 நாள் 4 நாள் தியானத்துல இருக்கிறது எல்லாமே வந்து அந்த சமாதி நிலைக்கு போறவங்க. நிறைய நாள் தியானத்துல இருக்கவங்க சமாதி நிலைக்கு போறது இருக்காங்க. பட் அந்த நிலைக்கு இன்னைக்கு எல்லாரும் போறாங்களான்னா அது வந்து கேள்விக்குரிய விஷயம்தான். ஆனா 8 நிலை வேணும். யாமம், ஞாமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. இந்த 8 நிலை இருக்கணும். ரவி சார் கிளியரா? ரவி சார் இருக்காரா? எழுதிட்டீங்களா? கரெக்ட் சார், கரெக்ட். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, இது தியானம், சமாதி. கிளியரா இருக்கா சார்? இருக்குது. ஓகே, ரைட். சோ இந்த 8 நிலையும் சேர்ந்ததுதான் வந்து யோகம் சொல்றோம். அப்ப நம்ம இந்த 8 நிலை இல்லைன்னா கூட முதல் நிலை யோக்கியமா இருக்கிறோமா, ஒழுக்கமா இருக்கிறோமா, ஆசனங்கள் செய்யறதுக்கு முதல் நிலை வந்து யோகத்துக்கு போனோம்னா சும்மா 21ஆம் தேதி ஜூன் 21 வந்தவொடனே நம்ம வந்து யோகா இன்டர்நேஷனல் யோகா டேல கொண்டாடுறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது.
முதல் நிலை, யோகத்துக்கு முதல் நிலை நம்ம ஒழுக்கமா இருக்கிறோமான்றதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒழுக்கம் முக்கியமான விஷயம். அந்த நிலையில இருந்துட்டு தான் மத்த நிலைக்கு போனோம். பேசுவோம், நம்ம நிறைய இருக்குது இதுல பேசுறதுக்கு. சார் வாங்க ஒரு சார். ஒரு செகண்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க பேசட்டும். அவங்க வாங்க பேசிட்டாங்க. வாங்க. இப்ப வாங்க நீங்க சார். வந்து அந்த அங்க தவம் இருந்தார்கள் அப்படின்றதுக்கு ஆசனம் அதுக்காக பயின்றார்கள் இல்லையா? அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு தெரிந்தது, பலர் சொல்ல கேட்டது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஆசனத்துல ரொம்ப நேரம் இருக்க முடிந்தால், நீங்க உங்களுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்கிறாங்க. குறைந்தது 2½ மணி நேரம் ஒரு ஆசனத்துல இருந்தா, அதுதான் அல்டிமேட்ன்னு சில யோகா டீச்சர் சொல்றாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள். நான்லாம் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பல்லாம் நான் வந்து 10 நிமிஷம் வந்து இருக்கிறது சிலது இருக்கு. 20 நிமிஷம் இருக்கிறது சிலதுக்கு நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து 21 மினிட்ஸ் வந்து ஒரு சிலத ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஆசனத்துல வந்து என்னால இருக்க முடியும். இது பழக்கம் சொல்றாங்க இத. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் சொல்றது இது. நான் சார் சொன்னது ஏன்னா, அந்த மாதிரி நீங்க இருந்து பழகினா தான் போய் காட்டுல தியானம் தவம் இருக்க முடியும். இதான் ஃபார் இன்ஃபர்மேஷன். அமுதா மேடம் கை தூக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நான் பல பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப நாளா யோகா செஞ்சிருக்கேன். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், தொடர்ந்து யோகாசனமும் மெடிடேஷனும் பிரீத்திங் எக்ஸசைஸும் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம முகத்துல தெளிவு இருக்கும். அந்த வயசானா கூட வயசான மாதிரி தோற்றம் தெரியாது. இது அனுபவபூர்வமா நான் பார்த்தது ஒண்ணு. ரெண்டாவது, உங்க பின்னாடி ஒரு ஒளி தெரியுது சார். அதான் சார். நிறைய தெரியுது. ரெண்டாவது வந்து முக்கியமான லேடிஸ்க்கு பீரியட் டயத்துல வர பெயின், ரெகுலரா செய்யறவங்களுக்கு பீரியட் டயத்துல வர பெயின் வராது. நான் எக்ஸ்பீரியன்ஸா பலரை பார்த்திருக்கேன், இன்க்ளூடிங் மாலதி. இது வந்து வராது. கரெக்டா செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த சைக்கிளிங் கரெக்டா வரும், பீரியட்ஸ் கரெக்டா வரும், இது வரும். பல பெண்களுக்கு முதிர்ச்சி, அதாவது வயசுக்கு வராத பெண்களுக்கு ஆசனங்கள் செஞ்சு வயசுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா முறையா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தோம்னா செய்யலாம். இது வந்து இயற்கையா ஒழுங்கா செய்யணும், அதை ஃபாலோ பண்ணணும்ன்றது ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பல கருத்துக்கள் பரப்பப்படுது. எதையுமே நீங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு என்ன அனுபவம் வருதோ அதை தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் நம்புறதுன்றது உங்களுக்கு தேவையான்றது நீங்க யோசிச்சுக்கங்க. ஒவ்வொருத்தரோட அனுபவம், ஒவ்வொருத்தரோட பாடியும், ஒருத்தரோட கண்டிஷனும் வித்தியாசமா இருக்குது. எல்லாரோட கண்டிஷனுக்கும் எல்லாமே ஒத்து போகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட உடம்பும் உடல்நிலையும் வேற வேற. அப்போ உங்களுக்கு செய்யும் போதே தெரியும் உங்களுக்கு எது ஒத்து போகுது, எது ஒத்து வரல, எது சூட் ஆகுது அப்படின்றது நல்லாவே தெரியும். நீங்க பயிற்சி பண்ணும் போதே தெரியும். அதுல இருந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க, ஓகே இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது, இதெல்லாம் செட் ஆகல அப்படின்றது தெரியும். அப்ப பயிற்சி பண்ணாதான் தெரியும், பண்ணலன்னா தெரியாது. நிறைய வேற பேசுவோம். நடராஜ் சார் வாங்க சார். ஒரு நிமிஷம். இல்ல, யோகால அமுதாமாக்கு நன்றி. அந்த திருமூலர் செய்யுள எனக்கு திருத்தி சொன்னதுக்கு. நாராயணமூர்த்தி சார் சொன்னதும் சரிதான். அதாவது இந்த மனது செம்மைப்படுத்துறதுக்குன்னா அதுக்கு தான் ராஜயோகம் என்று சொல்றாங்க இல்லையா? இப்ப ராஜயோகம் இதுல வந்து உடல் பயிற்சியை பற்றி வலியுறுத்துறது இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த தவம் இருக்கிறவங்க முனிவர் எல்லாம் அவங்களே சாபம் கொடுக்குறாங்க, சினம் அடைகிறாங்க. அப்போ வாட் இஸ் தி அச்சீவ் இன் தி மைண்ட்? இந்த இந்தியாவிலேருந்து ஒரு பேராசிரியர் பேசி சொன்னாரு, இந்த இந்த பனிக்கால தூக்கம்னு சொல்லுது இல்லையா விலங்குகளுக்கு, ஹைபர்னேஷன். அந்த அந்த காலத்துல அந்த பனிக்காலத்துல அதுக்கு வேட்டையாட முடியாது, தே கான்ட் ஈட். அப்ப அந்த எனர்ஜி கன்சர்வ் பண்றதுக்கு போய் தூக்குறது. அப்ப அதுண்ட சுவாசமும் குறைஞ்சிட்டு வருது. அப்ப நாம் இந்த முனிவரெல்லாம் தவம் இருந்து அவருடைய சுவாசத்தை குறைச்சா அவங்களுக்கும் அந்த மெட்டாபாலிசம் குறைஞ்சு அதிகமா சாப்பிட வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா மனதளவுல அவங்களுக்கு ஏன் சினம் வருதுன்றது நமக்கு புரியாம இருக்குது. பிகாஸ் இஃப் தே அச்சீவிங், வை ஷுட் தே அவங்களுக்கு ஏன் சினம் வரும்னு சாபம் கொடுக்கணும்? They should overcome that இல்லையா? இல்ல சார், அதெல்லாம் ஆணுடைய எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு திருக்குறள்ல, குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது அப்படின்னு ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்குது சார். அதுல இந்த அந்த நீத்தார் அந்த அந்த மாதிரி வரக்கூடியவர்களை பற்றி சொல்லும் போது
ஒரு வினாடியில வரக்கூடிய கோபம் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு செகண்ட் வர்றதுதான். அதாவது மனிதர்களினுடைய உணர்வுகளை நீங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோமே தவிர முற்றும் முழுதாக அழித்து விடுவது கிடையாது. நம்ம எப்பவுமே பாக்குறோம், ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக மாறுமே தவிர அந்த ஆற்றல் முற்றும் அழியாது. அப்படிதான் நம்ம வந்து பாக்குறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த கோபம் பழி உணர்வு வரைக்கும் நீளாது. இந்த கோபம் ஒரு செகண்ட் வரும். அது எப்ப வரும் அப்படிங்கும்போது சொல்ல முடியாது. கணமேனு அந்த அந்த அது எப்ப வருங்கிறது தெரியாது. அதனால எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் ஒரு துயரம் என்ற ஒன்று வரும்போது இயற்கையினுடைய தன்மை வந்துதான் சேரும். அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவங்க எல்லாம் வைக்கிறாங்களே தவிர முற்றும் முழுதுமாக அவர்கள் அழித்து விடுவதில்லை. இல்ல என்ன பொறுத்தவரையில இந்த விடுதலை லிபரேஷன்ன்றது இமோஷன்ஸ்ல மனதில் இருந்து இமோஷன்ஸ்ல விடுபடுறது தான் லிபரேஷன். அதை விட பெரிய லிபரேஷன் கிடைக்குமா? எனக்கு புரியல. அதாவது உண்மைதான் சார், அது உண்மைதான் சார், நீங்க சொல்றது உண்மைதான். அந்த மனசுல இருந்து விடுதலை ஆகிறதா ரியல். அது அதான் சொல்றாங்க, அந்த மைண்ட் மதம் செத்து போகணும். யூ கான் அச்சீவ் தட். யூ கான் ஹேவ் எ மைண்ட் டெட் இல்லையா? இல்ல அது அது மட்டும் இல்ல, எல்லாம் மனதில் எல்லாம் பாவிக்கணும். அப்ப you ஆளுக்கு can't ஆள் say சொல்றாங்கன்னு வச்சுங்களா, அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நம்பவும் முடியாது. பல செய்திகள், அதாவது சொல்றவங்களுக்கே அது உண்மையான்றது தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தத நம்ம எடுத்துக்கிட்டு அதுதான் கரெக்ட் நாம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்கு சரி எது சரி இல்லை என்றதை நாம பயன்படுத்தி நாம பார்த்து சொல்றதுதான் முறையான ஒரு விஷயம். அதான் ஆன்மீகம்னு நானும் சொல்றேன். ஒருத்தர் சர்ச் உண்மையை ஒருத்தருக்கு தெளிவு சொல்லி தேடிட்டு இருக்கிறது தான். எப்பயுமே எனக்கு பயிற்சி வித்த என்னோட குரு என்று சொன்னது வந்து, எந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நாம முதல்ல பழகி அதுல உண்டான பலன்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கறது தான் முறையான விஷயம். இல்லைன்னா எந்த விஷயத்தையும் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்றது எனக்கு கற்பிக்கப்பட்டது. அதை நான் ஃபாலோ பண்ணேன் பெரும்பாலும். தாய்பா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். அதாவது குழந்தை பிறந்திருந்தப்ப நான் ரொம்ப வெயிட் கெயின் ஆயிருந்தேன் சார். அப்ப வந்து நான் எவ்வளவுதான் வாக்கிங் போனாலுமே வந்து வெயிட் குறையல. அப்ப இந்த யோகா பயிற்சி முறைப்படி ராஜபாளையத்துல ஒரு சாட் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட வெயிட் வந்து மந்த்லி 2.5 kg அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு சார். அந்த அளவுக்கு வந்து என்ன உணவு முறையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லு. நீங்க விருப்பப்பட்டு சாப்பிடலாம், தேவைக்கு அதிகமா சாப்பிடாதீங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி வந்து நான் சாப்பிட்ற ஃபுல்லா வெஜிடேரியன் சாப்பாடு தான் சார். வந்து அதே மாதிரி எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ராஜபாளையத்துல இருக்கும்போது எல்லாமே பயிறு வகைகள் இந்த மாதிரி சாப்பிட்டு கீரை வகைகள் அப்படி சாப்பிட்டு பழகினால அது எனக்கு கஷ்டமா இல்லை. அதனால அது சாப்பாடுலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல சார். வந்து இந்த மாதிரி நீங்க இந்த யோகா வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இந்த வாக்கிங்கோட சேர்ந்து ஒரு 2-3 எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்மளே உணர்றதுக்கு அந்த தொடுதல் எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த 1 hour வாக்கிங்க கூட குறைச்சிட்டு 45 minutes தான் வாக் பண்ணேன். நீட்டா குளிச்சுட்டு மனசை நல்லா முழு மனசோட அதை பண்ணுங்க. அதுல வந்து நீங்க தெளிவா இருங்க. நீங்க எந்த விஷயத்துல தெளிவா இருக்கணுமோ, நீங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்க ஹெல்த்தை உங்க குடும்பத்தை கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்பி நீங்க பண்ணீங்கன்னா அது உண்மையா நடக்கும்னு அந்த சார் சொன்னாங்க. அதுபடி பண்ணப்ப நான் 75 kg இருந்தேன் சார். நான் டக்குன்னு 62.5 வந்துட்டேன் நான். வந்து எனக்கு பெரிய பலன் கிடைச்சிச்சு. அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து கிட்னி ஆப்ரேஷன் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துச்சு. அதுல இருந்து அவர் ரிலீவ் ஆகி கிட்டத்தட்ட 12 years நல்லா இருக்காங்க. இந்த யோகா பயிற்சினால சூரிய நமஸ்காரம் செஞ்சு ரொம்ப நல்லா இருக்காங்க. அவ எப்பயுமே சொல்றது அதுதான், யோகா வந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அதுல நீங்க சொன்னீங்கல்ல சார், நீங்க உள்ள போய் நீங்க செஞ்சு பார்க்காத வரைக்கும் யாருனாலும் என்னன்னாலும் சொல்லலாம், ஆனா அதை அனுபவிச்சு உணர்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும்
அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய பேர்த்த பார்க்கும்போது நிஜமா அது உண்மைதான், நம்ம செஞ்சு பார்த்தாதான் அதனோட பலன் புரியும் அப்படின்னு என்னோட கருத்து. நன்றி. தேங்க்யூ. வசந்தி மேடம் வாங்க. அது யோகா வந்து நான் பார்த்த ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்டர், உங்களோட பாஸ்டர் வந்து the way you stand, the way you walk, இது வந்து ரொம்பவே அழகா சரியா இருக்கும். கூணு போடுறதோ இல்லாட்டி வந்து உட்காரும்போது ஒரு ஸ்லம்பி ஆக்டிடியூட உட்கார்றதோ அதெல்லாம் இருக்காது. அந்த பாஸ்டர் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த முதல்ல இருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே அந்த மாதிரி தான். அந்த அந்த சூரிய நமஸ்காரம் பண்றது அதெல்லாம். இன்னொன்னு அவங்க சொன்னாப்புல நானும் வெயிட் லாஸை பார்த்துருக்கேன். எனக்கும் வெயிட் லாஸ் ஆச்சு ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல. நாங்க வந்து ஃபாத்திமா காலேஜ் தான் நான் முதல்ல கத்துக்கிட்டேன். விவேகானந்தா கேந்திராலயால இருந்து அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க எல்லாருமே டெரஸ்ல வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்ல டெரஸ் இருக்கும். அதுல இருந்து சூரியனை பார்த்து காலையில நாங்க பண்ணுவோம். ஒண்ணே ஒண்ணு எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன். அதுல வந்து எங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்க வந்தாங்க. ஏன்னா பிரின்சிபல் வந்து ஒரு ஹிந்து. ஆனா ஒரு கிறிஸ்டியன் ஸ்டாஃப் கூட அட்டன் பண்ணல. ஒரு கிறிஸ்டியன் ஸ்டாஃப் கூட அதை அட்டன் பண்ணல. ஏன்னா வந்து அது வந்து யோகா வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஹிந்து எக்ஸசைஸ். ஸோ அது எனக்கு ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஹர்ட் பண்ண எனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகலை, நான் வாட்ட பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நான் நினச்சேன் ஏன் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, இது நீங்கள் வந்து வேற ஒன்றும் சாண்ட் பண்ணாமல் கூட நீங்கள் ஹிந்து நீங்கள் வந்து அந்த யோகாவை சொல்லலாம். நான் இங்கே வந்து பார்த்தப்போ இங்கே வந்து நிறைய யோகா வந்து அவ்வளோ பிரபலம். இங்கே ஒரு சின்ன சின்ன ஜிம்ல கூட உங்களுக்கு யோகா கிளாஸஸ் நடக்கும். நான் அப்புறம் ஒரு சைனீஸ் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்ச நாள் விட்டு போயிடுச்சு. எனக்கு திருப்பி அவர்கிட்ட போனேன். ஆனால் அவர்கிட்ட போகும்போது என்னால் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முந்தி பண்ண அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ் வந்ததுனால திருப்பி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வர பார்த்தேன். வந்தது. அவர் சொன்னார் நீ எங்கே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் இந்த நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களோட நிற்கிறது எப்படி வந்து ஒரு பரதநாட்டியம் வந்து எப்படி உங்களுக்கு அந்த இட் டேக்ஸ் அ டோல் ஆன் யுவர் பாடிம்பாங்க பரதநாட்டியம். ஆனால் அதில் நிறைய என்னென்னா கண்ணுக்கு எக்ஸசைஸ், கை காலுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கிடைக்கிறது. அதே இதை நீங்கள் ஸ்லோ மெத்தடில் யோகாவில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் அதில் பார்த்தேன். அந்த பாஸ்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு பட்டுச்சு. அது சொல்லலாம்னு நினச்சேன் சார். சார் அதாவது 2 விஷயம் சொல்லணும். அந்த முதல்ல வந்து நீங்க ஒன்று சொன்னீங்க, அந்த அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் அப்படின்னு. ஒரு சின்ன அனுபவம். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய உறவினர் வந்திருந்தாங்க இங்கே. அந்த பெண் வந்து 19, 20 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, இது மாதிரி மாதவிடாய் நேரத்துலலாம் ரொம்ப பெயின் இருக்கும், ரொம்ப அவதிப்படுவா. இப்போ கூட டைம் இருக்கு, வர்ற டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப எளிமையான ஒரு 3, 4 போஸ்டர் தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த பெண்ணுக்கு நாங்க இப்ப சொல்லிக் கொடுத்து அன்னைக்கு மத்தியானமே மாதவிடாய் ஆயிடுச்சு. எந்த விதமான வலி இல்லாம வந்து அந்த பெண்ணு வந்து அந்த மாதவிடாயை கடந்து போச்சு. இது வந்து பிராக்டிக்கல். இது சின்ன வயசுல இருந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள் முக்கியமா இது ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈவன் தே கேன் பாஸ் மெனோபாஸ் கம்ஃபர்டபிளி. எந்த பிரச்சனையும் வராது. ஆனா தொடர்ந்து செய்யணும் அதை. அப்பதான் வந்து அதுல வந்து பலன் இருக்கும். வசந்தி மேடம் ஒன்று ஃபிளெக்சிபிலிட்டி பத்தி சொன்னாங்க. நீங்க கன்சிஸ்டண்டா இல்லைன்னா ஃபிளெக்சிபிலிட்டி போகும். ஆமா. நீங்க எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வந்தாலும், இப்ப நான் ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்கேன் அப்படின்னா, இப்பயும் வந்து நான் அதை இப்போ ஒரு 6 months or 1 year விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இப்ப இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி போயிடும். அதை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட். வேற வழியே கிடையாது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்படுறத பாக்குறோம் நம்ம. அதனாலதான் நான் வந்து விடாம வந்து பண்ணி, இன்ஃபேக்ட் எனக்கு வந்து என்னுடைய ஃபிளெக்சிபிலிட்டி லெவல் வந்து மேலதான் போயிட்டு இருக்கு. as a ஏஜ் இட் இஸ் பாசிபிள். ஓகே அடுத்து மொத்தம் பேசலாம். சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ சார். காந்திமதி மேடம். நானும் எந்த அனுபவத்தை தான் சொல்லுவோம்னு யோசிக்கிறேன். இந்த யோகா செய்ய வந்ததாலதான் இந்த நீங்க முதல் சொன்ன அந்த 8 உள்ள இயமம் நியமத்தை முதல் கடைப்பிடிச்சோம்டா அதுலயே எங்களுக்கு சுகாதாரத்தோட அண்டின உடம்ப பராமரிக்கிற தன்மையில இவ்வளோ நல்ல இதுகள் வந்துடும். அந்த
நல்லதை செய்ய வேணும், நல்லதை கடைப்பிடிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தை முதல் உருவாக்க வேணும். பிறகு நாங்கள் யோகத்துல அங்கால போய் ஆசனம் செய்யல வந்து எங்க மனதை நாங்க ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல இருந்து செய்யறதுக்கு அது கொஞ்சம் உதவியது எனக்கு. நான் கொஞ்ச நாளா அந்த பிராணாயாமம் அதுகள் செய்ய வெளிக்கிட்டது என்ன எனக்கு கொஞ்சம் ப்ரீதிங் டிஃபிகல்டிஸ் இருந்தது. அவையில் அஸ்மா வந்துருமென்னு சொல்லிச்சுன்னா நான் அப்ப அதுக்கு அந்த நேரம் ஒரு குறு கிடைச்சபடியால அதுக்குள்ளால நான் பழகினேன். அப்ப இந்த பிராணாயாமம் அதுல ஒவ்வொரு விதமானதும் செய்து கொண்டு போய்க்கல எங்களோட உள்ளங்கங்கள் வயிற்றிலிருந்து செய்யற பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டு வரையில அதுல ஒரு முன்னேற்றம் இருந்ததை கண்டு நான் ஸ்விம்மிங்குக்கு போய் பார்த்துறேன். ஆனா யோகா செய்தா போல ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வர்றது. எவ்வளவு கவலை வந்து எவ்வளவு சோர்ந்து போயிருக்கேக்கல நாங்க காலையில எழும்பி செய்தோம்னா மிகவும் நல்லது. மற்றது இந்த வெயில் நேரத்துல நாங்க சூரிய நமஸ்காரம் செய்யல எங்களுக்கு விட்டமின் டியும் நேச்சுரலா வந்து சேருது. நாங்க நினைக்கிறது நாங்க சூரிய நமஸ்காரம் செய்யறோம்ட்டு அதோட சேர்ந்து எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற விட்டமின் டியும் வந்து சேருது. அப்ப இதுகள் எல்லாம் எங்களுக்கு இந்த தனியா இது சைவ முறைப்படி என்று இல்லாமல் இப்ப இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் எல்லா சாதி ஆட்களும் இந்த ஹத யோகா அது இதுன்னு சொல்லி எல்லா ஆட்களும் செய்யினோம். இன்றைக்கு நான் ஒரு இடத்த போனேன் நான் யோகாவுக்கு. அந்த இடத்துல வந்த ஆட்கள் முழு பேரும் பலவிதமான ஆட்கள் ஒவ்வொரு சைஸ்ல உள்ளவியல் எல்லாரும் வந்து அதுல பங்கு பெற்றி அவைய ஒரே ஒரு நோக்கம் வந்து தங்களோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணணும். அந்த ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த இன்டர்னலா இருக்கிற எனர்ஜி ஃபார்மேஷனுக்கு அது கூடுதலாக உதவி செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பெண்களுக்கு கூட உதவியா இருக்குமென்றதை நான் அனுபவ ரீதியாக அதை அனுபவிச்சிருக்கிறேன் என்றதை சொல்றதுல விரும்புகிறேன். அப்ப இது கூடாக இந்த திருமந்திரத்துக்குள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை பார்த்து படிச்சு கொண்டு போகல எங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி எங்க இந்த பிளாக்குகளை இருக்குதுன்றது அதை சொல்லிக்கலையும் அது விளங்குது. நாங்க ஒன்றும் முத்தி அடைய மாட்டோம். நாங்க ஒன்றும் எங்களுக்குள்ள குண்டலினி சக்தியை எடுக்க போவதுண்டு இல்லை. எங்களோட பொசிஷன் நல்லதா இருக்க வேணும், நாங்க சாப்பிட்ற சாப்பாடு நல்லதா இருக்கணும், அதன் ஜெரிமானம் நல்லதா இருக்கணும், அதால நாங்கள் நீண்ட காலம் வாழலாம் என்றது சுகதேவிகளாக. அதுதான் நான் நினைக்கிறது. நடராஜர் சொல்லுவார் எல்லாம் லேட்டஸ்ட் சயின்ஸோட சேர்த்து சொல்லி கொண்டு போய்க்கல சரியா இருக்கிறது. ஆனா அதை நாங்கள் வழக்கம் கொண்டு வந்த முறைகள்ல பார்க்கல அது ஒரு மூத்தோர் கண்டுபிடிச்ச சித்தர்கள் கண்டுபிடிச்ச சித்தத்தை சிவன்பால் வைத்து செய்கிற ஒரு நிலை என்றதை விளங்கக்கூடியதா இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? சார் எனக்கு ஒரு கொஸ்டின் ஃப்ரம் சொல்லுங்க. கொஸ்டின் கேளுங்க. டு நாராயணமூர்த்தி சார். சொல்லுங்க. சார் பாடி வெயிட் லூஸ் பண்றதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ் எத்தனை அது சொல்லி தர முடியுமா? மேடம் ரொம்ப ஈஸி. ஸ்பெசிபிக்கா சிலது இருக்கு, அத கன்சிஸ்டன்டா பண்ணணும். ஓகே, டெஃபினட்டா போகும். அவசியம் மட்டன் பிரியாணி சாப்பிடக்கூடாது. என்ன சார்? அவசியம் மட்டன் பிரியாணி சாப்பிடக்கூடாது. இல்ல உணவுலயும் சில கட்டுப்பாடுகள் தேவை. அதான் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு சில டைப் ஆஃப் ஆசனங்கள் இருக்கு, அதை வந்து தொடர்ந்து செய்யணும். அதாவது நீங்க இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் காலை மாலை வந்து சும்மா ஒரு 7-8 ஆசனங்கள் இருக்கு மேடம், வேற எதுவுமே தேவையில்லை. எந்த இது செய்யாம அதை மட்டும் செஞ்சாவே காலை மேலே இருவேளை செய்யணும். செஞ்சுனீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல 1 மந்த்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சார். லதா மேடம் கிட்ட நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். சொல்லு. எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்? எதுக்காக வீட்ல வெயிட் லாஸ் பண்ணணும்? சார் இது கேள்வி சார். பாடி வெயிட் ரெடியூஸ் ஆன நமக்கு பல விதத்துல நல்லதுன்னு சார். ஜெனரலா ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரு பாயிண்ட் சொல்றேன் என்னன்னா, இப்ப ஹார்ட் பம்பிங் பண்ணுது, பம்பிங் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. அது கூட பாடி வெயிட் கம்மியா இருந்தா இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? கம்ப்ளீட் எனர்ஜி, ஃபிளெக்சிபிலிட்டி. பாடியில ப்ராப்ளம் இருக்கா? பாடியில ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரைட், ஓகே. உணவு கரெக்டானதானே
சரியான ஒரு உணவு தானே சாப்பிடுறீங்க, அளவுக்கு மீறி சாப்பிடுறது இல்லைல்ல? ஆமா சார், சாப்பிடுறது இல்லைல்ல? நீங்க கரெக்டான உணவு தான் சாப்பிட சாப்பிடுறேன். போறது, நீங்க எண்ணி சாப்பிட போறது இல்ல, ஆமா, ஆயிலிஷ் ஃபுட்டு சாப்பிட போறது இல்ல, கார்போஹைட்ரேட் பெருசா சாப்பிட போறது இல்ல, கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் இதான் சாப்பிட போறீங்க. சோ அப்போ உங்க உடம்பு ஹெல்த்தியா தான் இருக்கும். இதுக்கு மேலேயே நீங்க குறைக்கணும்னு நினைக்கிறது தப்பு. சார் இல்ல இதுல ஒரு சின்ன சார். சார் லதா ஒன்னும் அவ்வளவு ஓவர் வெயிட் கிடையாது சார். லதா சார் அதனாலதான் சொல்றதுதான் நான் இதை கரெக்ட். சொல்றேன். நீங்க ஓவர் வெயிட் அதனாலதான் நான் இதை கிடையாது. சொல்றேன். மெயின்டைனிங் குட் வெயிட். வெயிட் உங்களுக்கு கரெக்டா எனர்ஜியா இருக்கிறீங்களா? உங்களால ஓட முடியுதா? படிக்கட்டு ஏற முடியுதா? நான் லிஃப்டே யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் Unless என்ன? I have a heavy weight in my hands. அப்புறம் என்ன? சரி, இல்ல ஒரு சார். சில உடம்புக்கு வந்து நேச்சுரலாவே உடம்பு வந்து ஒரு சில வெயிட்டை மெயின்டைன் பண்ணும் உடம்பு. அந்த வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டாம். நமக்கு அனாவசியமான உடம்புனா கஷ்டம் தெரியும், நிச்சயமா எனர்ஜி தெரியும் நமக்கு. அதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா வெரி குட். நாராயண் சார் ஏதோ சொல்றாரு, அதுக்கு முன்னாடி நடராஜ் சார் சொல்லுங்க சார். நடராஜ் சார் என்ன சொல்லுவாரு? சார் நடராஜ் சார் சொல்லுங்க நீங்க. அதுக்கு இந்த 2 பேருக்கும் நான் பதில் சொல்றேன். நடராஜ் சார் சொல்லுங்க நீங்க. சமீபத்துல நான் ஒரு பேச்சு கொடுத்திருந்தேன். வெற்றி நிச்சயம்னு தலைப்பு போடாம தோல்விக்கு தோல்வின்னு. அதாவது இந்த டைமோட நாம போட்டி போட முடியாது. as time goes we'll all become sickly. அப்ப அதுல சொல்லியிருந்தேன், நாம ரோகியா வர முதல், ரோகின்னா தெரியும் தானே, ரோகியா வர முதல் யோகி ஆயிடுவோம்னா ரொம்ப தேவையில்லை இல்லையா? என்னன்னு சொன்னா யூ கான் compete with the time. Time will come, body will degenerate, will become diseased. அது மட்டும் இல்ல, you will lose death of next of kin இல்லையா? அப்ப ஒன்னொன்னு இறந்து போடுவாங்க. அப்ப you will become lonely. அப்ப நாம ரோகியா வர முதல் யோகியா வந்துட்டா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதுதான் யோகா. இதுதான் யோகா தானே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க சார் நாராயண் சார் என்னன்னா, லதா மேடம் உடம்பு குறைக்கிறதுக்கு ஆசனங்கள் இருக்கான்னு கேட்டாங்க, சொன்னேன் நானு. ஆனா உடம்பு குறைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது என்னன்னா, It depends upon the person. I want to reduce my body weight. இல்ல மேடம், அதாவது என்னன்னா, நீங்க வெயிட் அதிகமா இருந்ததுன்னா சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இஃப் யூ ஸ்லிப், இப்போ ஸ்லிப் ஆனீங்கன்னா உங்க வெயிட்டே உங்களுக்கு விரோதியாகும். இப்போ நீங்க கால் தாங்கல. ஆமா, உங்க வெயிட்டே அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் ஏற்படும். பட் நான் ஐ ஹேவ் சீன் யோகா டீச்சர்ஸ் ஹூ ஆர் நாட் லீன், ஸ்லிம்மா இல்லாத யோகா டீச்சர்ஸ்லாம் பார்த்திருக்கேன் நானு. ஃபிளெக்சிபிலிட்டி பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. ஃபிளெக்சிபிள் இருக்கும் பாடியில. ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது என்னன்னா, நம்ம நடக்கிறதோ மாடிப்படி ஏறுறதோ ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. எல்லா ஜாயின்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா 90% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து இடுப்பு வந்து 100% ஃபிளெக்சிபிளா இருக்காது. நடப்பாங்க, கால் மடக்குவாங்க, கீழே உட்காருவாங்க. ஆனால் இடுப்பு வந்து ஃபிளெக்சிபிளா இருக்காது. இடுப்பை என்னைக்கு நம்ம ஃபிளெக்சிபிள் ஆக்குறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஹெல்தி. இது என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கேன் நான். இதுக்குதான் இந்த கோலம் போடுறது இதெல்லாம் கூட அந்த காலத்துல வச்சது சார். இல்ல அந்த காலத்தை விட்டுருங்க. நீங்க அந்த காலத்துல மாவாட்டினாங்க, அம்மியில அரைச்சாங்க சட்னி, இப்போ முறம் வச்சு புடைச்சாங்க, வெளியே காலையில எழுந்தோன்னு பெருக்குனாங்க, தண்ணி தெளிச்சாங்க, கோலம் போட்டாங்க. இப்ப எதுவுமே செய்யறது இல்லையே. தேங்காய் திருவுறது கொண்டு கீழே உட்காந்து தான் பண்ணாங்க இல்லையா? அந்த காலத்தை விட்டு அதான் சொல்றேன். நீங்க வந்து ஒபிசா இருக்க, உடல் பருமனா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஜாயின்ஸ் எல்லாம் பிளெக்சிபிளா இருந்தால் எந்த தப்புமே கிடையாது. 100% நீங்க அதான் 100% பிளெக்சிபிளா இருக்க தேவையில்லை. ஓரளவுக்கு குனிஞ்சு முடிஞ்சு உங்களால முடியுது. இடுப்பு வந்து 100% பிளெக்சிபிளா, 100% இல்ல, ஓரளவுக்கு பிளெக்சிபிளா இருந்ததுனாவே போதும். உடம்பு குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் உடம்பு குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைக்க முடியும்னு சொன்னேன். அது அடுத்தது நீங்க சொன்னது உடம்பு குறைத்து அது கரெக்டான கேள்வி கொடுத்துட்டீங்க நீங்க. அது கரெக்டா போயிடுச்சு. அடுத்த கேள்விதான் நான் கேட்டேன். வசந்தி மேடம் வாங்க. ஒண்ணும் இல்லை சார், அதாவது லதா மேடத்திட்ட ஒண்ணு சொல்லணும். அதாவது உடம்ப குறைக்கணும்னு நீங்க நினைக்கிறத விட டோன் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். டோனிங் பண்றது தான் நாராயணமூர்த்தி சார் சொல்றாப்புல ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வருது. தானே நீங்க டோனிங் பண்ணும்போதே உங்களுக்கு மசில் வந்து பவர் ஜாஸ்தி ஆயிரும். அப்போ உங்களுக்கு அன்னெசரி ஃப்ளஷ் போயிடும். அங்கிருந்து அன்னெசரி ஃப்ளஷ் அது மசிலா போயிடும். அந்த டோனிங் பண்றதுக்கு தான் இந்த அதாவது வெயிட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் இருக்கு. இல்லாட்டி கொஞ்ச நேரம் சைக்கிள் பண்றது, கொஞ்ச நேரம் வாக் பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம பண்ணீங்கன்னா டோனிங் தான் இம்பார்ட்டன்ட் ஒழிய
அது தானாகவே மசில் மாஸை குறைச்சிடும் நீங்கள் டோனிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. அதோட சேர்த்து கொஞ்சம் வந்து நம்ம ஓவராக நம்ம ஊரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இங்கேயும் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் ஓவர் சுகர், இந்த சுகர் வந்து அது எம்டி கேலரிஸ், அது சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. கேக்கோ பாயாசமோ அதெல்லாம் முந்திலாம் அவ்வளோ கிடைக்காது. இப்போ எங்கே கிடைச்சிக்கிட்டே இருக்கு எல்லாம். முந்திலாம் ஒரே ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு தடவை வேணா பண்ணுவாங்க. இல்லாட்டி அதுவும் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் தான் நம்ம கொடுப்பாங்க. கொஞ்சம் எல்லாம் நிறைய பேர் கொடுக்கும்போது ஒரு ரெண்டு கரண்டி வேணா வரும் நமக்குலாம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஸ்வீட் கடை திறந்துருக்கான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சுகரை மட்டும் யாருமே சாப்பிடக்கூடாதுங்க. அது நான் பார்த்த மட்டும் சுகர் இஸ் a வெரி பேட் ஸ்டஃப் ஃபார் அஸ். சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களோட வெயிட் குறைஞ்சிரும். சுகரை ஸ்டாப் பண்ணீங்கனாலே வெயிட் குறைஞ்சிரும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் சொல்கிறாப்புல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளோ வெயிட் வேண்டாம், அவ்வளோ கார்பும் நமக்கு வேண்டாம். நம்ம வந்து அனாவசியமாக கார்போஹைட்ரேட் ரொம்ப சாப்பிட்றோம். நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணுறது இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கோம் வீட்டில் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கார்போஹைட்ரேட் கட்டாயமே குறைக்கணும். ஆனால் டோனிங் பண்ண ஆரம்பிக்கும். தேங்க்யூ இந்த தேங்க்யூ வெயிட் லிஃப்டிங் மெத்தட்ல கூட 1 kg இல்ல 2 kgs அது மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ஏதோ எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் கூட சொல்றாங்களே சார். 2 புக் எடுத்துங்க. நான் அப்படிதான் பண்றேன் எங்க வீட்ல. ஆ 2 புக்கு அது புக்கு கையில மேல எடுப்பேன், கீழே வைப்பேன், மேல எடுப்பேன், கீழே வைப்பேன். அந்த அலமாரில இருந்து இங்க இருந்து எடுத்து கீழே வைப்பேன், இங்க இருந்து அங்க வைப்பேன். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு எக்ஸசைஸ் கிடைச்சிரும். அது வந்து நீங்க ஆனா வாங்குவேன். வெயிட் ரிடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒரு மேபி ஒரு 10-20% யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். பட் வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்குன்னு போய் நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ண இல்ல மசில் ஸ்ட்ரென்தனிங்காக அதுக்கு நீங்க சாப்பாடுல கட்டாயமே அதுக்கு பண்ணிக்கலாம். ரிஃபாய் பாய் வாங்க. என்றது இது ரிஃபாய் பாய் எஸ் சார், எஸ். வாங்க. யோகாவுடைய இன்டர்நேஷனல் யோகா டேல இன்னைக்கு வந்து அருமையான சப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்குது. மேடம் பல பேருடைய இதை அப்சர்வேஷன் நான் கேட்கும்போது நடராஜ் சார் ஒன்று சொன்னாங்க, டாக்டர் சொன்ன கருத்து அப்படி சொன்னாரு, அது வரவேற்கக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி நம்ம வசந்த் மேடம் சொன்னாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டி வந்து அதை பண்ண இல்லை, கேட்டால் இந்துனுடைய எக்ஸசைஸாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாகவே யோகா வந்து இந்தியாவில் இப்போ குறிப்பிட்ட ஒரு 50 வருஷத்துக்கு கூட இருக்காது. லேட்டஸ்டாக 25 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு 10 வருஷத்துலேயே அது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. யோகா வந்து நம்முடைய முன்னோர்களுடைய எக்ஸசைஸ் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு ஒரு கருத்து. பட் என்னுடைய ஒப்பீனியன் அது. காரணம் என்னன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல எல்லா வீடுகள்லையும் எல்லா பார்க்லையும் ஊஞ்சல் போட்டிருந்தாங்க. அந்த ஊஞ்சல் ஆடும்போது அதை விட ஒரு மூச்சு பயிற்சி உள்ள ஒரு சாதனம் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. சாதாரண வீட்டுல கூட போட்டிகள் நம்ம போட்டு ஆடுறோம். அந்த ஊஞ்சல் ஆடி வந்தாலே பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி மூச்சு பயிற்சி, அதுல ஆஸ்துமா இல்லாம போயிருக்குது நிறைய பேர். அந்த ஊஞ்சலை மறந்துட்டோம். அந்த ஊஞ்சலை வந்து எவ்வளவு காலை ஊனி ஆடுறோமோ அது வரைக்கும் நம்ம ஹார்ட் வந்து நல்லா இருக்குங்கிறத ப்ராக்டிக்கலா இது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப யோகா வந்து ஒரு எல்டர்ஸுடைய அமைதியா இருந்து சாராம்சமா உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் போலதான் இந்த யோகாவை அமைச்சிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. இப்ப என்ன மாதிரி உள்ளதை எனக்கு கீழே சின்ன வயசு பசங்களுக்குலாம் வந்து யோகால உட்கார வச்சு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருந்துன்னு சொன்னா காலப்போக்கில் அவங்க யோகாலேயே மேய்ச்சிருவாங்களே தவிர நம்ம முன்னால போற ஒரு கபடி விளையாட்டு, ஒரு வாலிபால், ஒரு ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாட்டா தான் டோட்டல் பிசிக்கல் நம்ம ஜம்ப் பண்றதுலையும் ஸ்கிப் பண்றதுலையும் ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜெட்டிக் அந்த growth வந்து இந்த யோகால கிடைக்குமாங்கிறது தெரியல. யோகாங்கிறது நம்முடைய பிரெயினை வந்து சாந்தி சமாதானப்படுத்தணுங்கிறது தான் அதனுடைய முக்கிய தோற்றமே. ஆனா அதை பண்ணக்கூடிய எல்லோரும் இல்லை. அதை பண்ணக்கூடிய யோகா பண்ணக்கூடிய எல்லோரும் 90% அவங்களுக்கு வந்து பொறுமை இல்லை. ஒரு அதாவது கோபம் வெளிப்படக்கூடிய அந்த தன்மை தான் வளர்க்குறாங்க. யோகா பண்ண அது அப்படியே தன்மை குறையணும். ஆனா நம்ம இந்தியாவில பொறுத்தவரை யோகா பண்ணக்கூடிய நிறைய செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு கசப்பான உணர்வு உள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து போக்கணும். அதை போக்கினா தான் எந்த விளையாட்டும் சரி, எந்த யோகா பயிற்சியும் சரி சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் புரோஜனப்படும். இப்ப எங்களை பொறுத்தவரை 5 வேளை தொழுகையில் நாங்க குனிகிறோம், நிக்கிறோம், தன்னுடைய நெற்றியை வந்து பூமியில வச்சு எழும்புறோம். இதை விட யோகா சிறந்ததா இருக்குன்னா இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இல்லை. ஆனா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா நம்ம இறங்கி செய்யறது, கபடி விளையாட்டு, வாலிபால் இந்த மாதிரி வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தா
இந்த ஊஞ்சல்லாம் நம்ம இல்லாம ஆக்கினா இன்னும் வேறு விதமான நோய்களையும் வேறு விதமான போக்குகளையும் கொண்டு விடுமோங்கிற ஐயப்பாடு இருக்கிறது. இது என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன். யோகா பண்ணக்கூடிய யாரையும் நான் குறையா சொல்லல. ஆனா அது எல்டர்ஸ் இப்ப நாராயண சார் சிறப்பா பண்ணுவாங்க. ஆரம்பத்துல பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க பிளெக்சிபிள். சார் ஒண்ணு சொன்னாங்க, என்னைக்கு இடுப்பு வளையுமா இடுப்பு நமக்கு பேலன்ஸ் ஆகுதோ அன்னைக்கு நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் ஈத ஒட்டி ஒரு கார்ட்டூன் ஒரு வெயிட்டான கார்ட்டூன் தூக்குனா எனக்கு இடுப்புல பட்டுன்னு பிடிச்சிருச்சு. இன்னைய வரைக்கும் இடுப்பை கொஞ்சம் சரிக்க முடியல, வைக்க முடியல. ஆயின்மெண்ட் போடுறேன், ஸ்டிக்கர் ஓட்டுறேன், சரியா வரல. டாக்டர் வரைக்கும் போயிட்டு இருந்தாச்சு. இப்பதான் ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஆனா இது சார் சொன்ன மாதிரி யோகா பண்ணி ஃபிளெக்சிபிளா இருந்தாலும் கூட கார்ட்டூன் தூக்கும்போது வேற எங்கேயா போய் பொறுத்துக்கணும். அதை கார்ட்டூன் தூக்கும்போது ப்ரொசீஜர் இருக்குது. அதை பயன்படுத்தாம நான் அப்படி தூக்கிட்டோம். அதனால சார் எதுல எல்லா நன்மை இருக்கு, தீமை இருக்குது. என்னை பொறுத்தவரை அந்த யோகாங்கிறது வந்து எல்டர்ஸ் ஒன்லி ஃபார் எல்டர்ஸ். தட் இஸ் மை பெர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி ரஃபியா பாய், உங்களோட ஒப்பீனியன். சார் நீங்க பண்றீங்கல்ல சார் அந்த தொழுகை கீழே குனிஞ்சு நிமிர்றீங்கல்ல, மூச்சை இழுத்துக்கிட்டே நிமிருவீங்கல்ல, அது வந்து வஜ்ராசனா தான் சார். அது ஆக்சுவலி வஜ்ராசனா தான் அது. நான் வந்து சொல்லணும், எங்க சார் மறந்துட்டாரு ஒரு விஷயத்த. அவருக்கு வந்து அதான் அவருக்கு 26 27 அதான் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் நிறைய சளி பிடிக்கும், அடிக்கடி சளி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா அவர் வந்து 93ல இருந்து யோகா கண்டினியூஸா செய்ய ஆரம்பிச்சாரு. பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அந்த கோல்டு அப்படின்றது கண்டினியூஸா வர்றது வந்து குறைஞ்சிடுச்சு. இப்பவுமே கிடையாது, அடிக்கடி வந்துடும். எங்க அத்தை அப்பப்ப சொல்லுவாங்க, அவனுக்கு கோல்டு பாடி எதுவுமே கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாப்பாங்க. ஆனா இந்த யோகா செஞ்ச பின்னர் தான் அவருக்கு அந்த கோல்டு போச்சு. அது நான் வந்து உண்மையிலேயே நாங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது வந்து உண்மை. அது வந்து சாரே மறந்துட்டாருன்னு நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல அதை விட சாரு கண்டினியூவா பண்றதுனால இளமையா இருக்கிறாங்கிறத நான் ஒத்துக்கறேன். நான் ஒண்ணு சொல்றேன் சார், இது மாலத்தீவு ரிலேட்டடா. எனக்கு எப்ப பார்த்தாலும் கோல்டு வரும். வந்த மினிமம் 15 days இருக்கும். இந்த ரவி பூஜ்யஸ்ரீ ரவி ரவிசங்கர் பாபா, ரவிசங்கர் ஜி இருக்காரு இல்லையா, அவரோட சுதர்ஷன் கிரியா நான் ரெகுலரா 3 months பண்ணேன். அந்த 3rd monthல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சுத்தமா இல்லாம போச்சு சார். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் சுதர்ஷன் கிரியா பண்ணும்போது எவ்ரி ஃபியூ மினிட்ஸ்க்கு எனக்கு அப்படியே சளி வரும். அது எழுந்து போய் துப்புவேன். அது நான் அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்ப வருது, வந்த ஜஸ்ட் ஃபியூ டேஸ், 1 day 2 days அதுல போயிடுது. அந்த 1 day 2 daysலயும் வர்மா பண்ணிக்கும் போது போயிடுது. அதுக்கு முன்னால எது பண்ணாலும் போகாது. அந்த சுதர்ஷன் கிரியாங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் யோகா. அதனாலதான் சொன்னேன் நான். அது ஒரே நிமிஷம் அதான் மேடம் சொன்னாங்க, நான் வந்து லிப்ட்ல கூட போக மாட்டேன், ஏறி போங்கன்னு சொல்லி. மேடம் அது சரியான தப்பான பாதை. அது என்ன டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க லிப்ட் போடும்போது லிப்ட்ல போங்க, நீங்க இறங்கி வரும்போது உங்களுடைய எல்லா பேலன்ஸும் உங்களோட முட்டுல தான் பாதிக்கும், உங்களோட வெயிட் தாக்கும். அதனால நீல்ஸ் பாதிப்பு வந்து இறங்கி வரும்போதோ, லிப்ட் இல்லாம நம்ம இறங்கி வர்றோம், ஏறும் போதோ நம்மளோட கால்கள் பாதிக்குங்கிறத ஒரு டாக்டர் பிராக்டிக்கலாவே சொன்னாரு. நம்ம பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இறங்கும்போது நம்முடைய எல்லா வெயிட்டும் நம்முடைய நீன்ல தான் இறங்கும். அது ஏறும்போது கூட நம்முடைய ஹார்ட்டும் சரி, நம்முடைய லெக்கும் சரி, அது நம்ம ப்ரெஷர் கொடுத்து ஏறும்போது பாடிக்கு ஒரு இந்த வீக் ஆயிட்டே இருக்குங்கிறத டாக்டர் சொல்றாரு. அதனால நீங்க லிப்ட் ஓடும்போது லிப்ட்ல போகாம ஸ்டேர்ல ஏறாதீங்க. லிப்ட்ல போங்க, ஸ்டேர்ல ஏறுங்க. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கிறங்க. இது என்னுடைய அட்வைஸா நினைக்காதீங்க. நான் கேட்டதை உங்களுக்கு சொல்றேன். நன்றி. எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியல சார். இல்ல ரிஃபை பாய்க்கு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் கார்டியாலஜிஸ்ட் பேசினார். இன்னைக்கு அவர் 80 வயசு மேல ஆகுது, 81 வயசு. அவரு லிப்ட்ல ஏறுறது கிடையாது. எங்க போனாலும் படிக்கட்டுல தான் ஏறுவாரு. தொடர்ந்து படிக்கட்டுல ஏறிட்டே பழக்கப்படுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. புதுசா ஏறுறவங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க பழகிட்டு இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. புதுசா ஏறுறவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏறி பழகுனாதான் அது முறைப்படி வரணுமே தவிர, நீங்க புதுசா ஏறுறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல 4 மாடி ஏறணும்னு வச்சீங்கன்னா அது பிரச்சனை தான். பலருக்கு அந்த மாதிரி நேரத்துல ஏறுறது டேஞ்சரஸும் கூட. அதே நேரத்துல பிரச்சனை உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகி ப்ராப்ளம் இருந்தது ஹார்ட்லன்னா, நீங்க போய் புதுசா ஏற சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏறினீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. புதுசா அந்த மாதிரிலாம் ஏறக்கூடாது. நாட் அட்வைஸ். எதையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது நல்லது. தொடர்ந்து ஒரே நாள் செய்யறோம் எல்லா நேரத்தையும் செய்யக்கூடாது. அது செய்யறது டேஞ்சரஸ். நாராயணன் சார் வாங்க. சார் ரிஃபை பாய்க்கு ஒரு சின்ன பதில்.
அதாவது இந்த டாக்டர்கள் வந்து இப்போ இப்போ இது பிரபலமாயிட்டு இருக்கு. நீங்க வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுங்க, படியில ஏறாதீங்க, உங்க வெயிட் வந்து அதில் தாக்கும். அவங்க பிஸ்னஸ் போகும் சார், விஷயம் எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. ஒரு ரைட் லெக்ல வந்து உட்கார முடியாம கொஞ்சம் இந்த நீல வந்து ப்ராப்ளம் வந்தது. டாக்டரை போய் நான் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போனேன். அப்ப வந்து அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கீழ உட்காரக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது. இப்படிலாம் கண்டிஷன் போட்டு இத சரி பண்ணிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி பிசியோலாம் போடணும் நீங்க. இந்த சரியாகிற வரைக்கும் நீங்க மாடிப்படி ஏறக்கூடாது, கீழ உட்காரக்கூடாது. நீங்க இனிமே அதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு அப்ப எனக்கு வந்து ஐ வாஸ் 58 ஆர் சோ 58 ஆர் 59. நான் என்ன இருக்குன்னு பார்க்கறது ஏன்னா இன்னும் என்ன எப்படி செய்யணுங்கிறது தெரியும். ஆக்சுவலா உள்ள என்ன இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன் நான். இதெல்லாம் அவங்க காமர்ஸ், பியூரா பிசினஸ். ஐ ஹேவ் கம் அவுட். நான் உட்கார்ந்தேன், மாடிப்படி ஏறினேன், அதுலேருந்து வெளியே வந்தேன் நானு. இப்போ இன்னும் அதை விட கடினமான ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் நானு. முடியும். மாலதி எதுவும் சொல்லுவார். அதான் டாக்டர் சொக்கலிங்கம் வந்து காமெடியா சொல்லுவாரு. அவர் வந்து இந்த ஜிஹெச்ல ஒர்க் பண்ணும்போது அந்த 14வது மாடியோ 13வது மாடியோ ஏறுவாராம். அந்த லிஃப்ட்மேன் சொல்லுவாராம், ஏன் சார் நீங்க இந்த லிஃப்ட்ல போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம்ல சார், மேல ஏன் சார் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அதுக்கு அவர் சொல்லுவாராம், சார் நான் சீக்கிரமா போக கூடாதுதான்டா நான் படியில ஏறி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். இந்த காமெடியை வந்து அவர் எல்லா இடத்துலயுமே இதை வந்து ஒரு ஜோக்காவே வந்து இத சொல்லுவாரு. அததான் சொல்லணும்னு நினைச்சேன் நானு. சொல்லுங்க 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 மேடம். ஈவினிங்ல யோகா பண்ணலாமா? பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த எம்டி ஸ்டமக்கு, ஃபுல் எம்டி ஸ்டமக்கு அந்த கான்செப்ட் வராது. என்ன சொல்றது கேட்கல. ஈவினிங்ல யோகா பண்ணலாமா? ஈவினிங்கா? ஈவினிங் யோகா பண்ணலாம். நீங்க சாப்பிட்டு எம்டி ஸ்டமக்கா இருந்தா பண்ணலாம். எத்தனை ஹவர்ஸ் ஆஃப்டர் சார்? நீங்க சாப்பிடுறத பொறுத்து இருக்கு. நீங்க ரொம்ப ஹெவி மீல் சாப்பிட்டீங்கன்னா, குறைஞ்சது வெஜிடேரியன் மீல் சாப்பிட்டீங்கன்னா 3.5 to 4 hours வந்து அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சாயந்தரம் அதுக்கப்புறம் இடையில நீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னா 1.5 மணி நேரம். இப்போ ஒரு 1 மணிக்கு சாப்பிடுறீங்க, 4:30 மணி 5 மணிக்கு மேல செய்யலாம். இப்ப 4:30 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா அங்க அரை டம்ளர் டீ சாப்பிட்டாலும் 1.5 மணி நேரம் ஆகும். டு லீவ் த ஸ்டமக். அதான் அந்த மாதிரி இருந்தாலும் எம்டி ஸ்டமக்ன்றது மெயின்டைன் பண்ண முடியாது. உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. வாய்ஸ் சரியா கேட்கல, கிட்ட வச்சு பேசுங்க. ஈவினிங் மார்னிங் ஃபுல்லா இருக்கிற அந்த ஃபுல்லா எம்டி ஸ்டமக்ல இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து ஈவினிங்ல வர மாட்டேங்குது. இருக்காது. பட் யூ கேன் டூ இட். நீங்க 1 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3.5 4 மணி நேரம் கழிச்சு பண்ணீங்கன்னா, ஒரு குளிச்சுட்டு பண்ணுங்க, இம்ப்ரூவ் ஆகும். நீங்க குளிக்காம பண்ணீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், குளிச்சுட்டு பண்ணீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சாயந்தரம் பண்ணும்போது குளிச்சுட்டு பண்ணணும். குளிச்சுட்டு பண்ணா பண்ண முடியுமா? நல்லா இருக்கும். பட் யூ ஷுட் பி ஆன் an empty stomach. குளிச்சுட்டு பண்ணீங்கன்னா நல்லா வரும். காலையில கூட குளிச்சுட்டு பண்றதுதான் நல்லது. ஆமா, நீங்க யோகா குளிச்சுட்டு தான் பண்ணணும். சாயந்தரம் அவசியம் குளிச்சுட்டு பண்ணணும். பிளெக்சிபிள் ஆயிடும். பாடி வந்து குளிச்சிட்டீங்கன்னாவே இன்னும் கொஞ்சம் பிளெக்சிபிள் கூல் ஆகும், பாடி கூல் ஆகும். காலையில நீங்க வந்து ஈஸியா இருக்கும். காலையில பண்றதை விட சாயங்காலம் பண்ணும்போது உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வளையும். செஞ்சு பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியும். செஞ்சு பாருங்க. காலையில பண்ணும்போது அது வந்து ஒவ்வொருத்தருடைய பாடி காம்போசிஷனை பொறுத்து இருக்கு சார். எல்லாருக்கும் அது மாதிரி வராது. மோஸ்ட்லி வருது சார், நான் பார்த்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து சார் எனக்கு சுதர்ஷன் கிரியா பண்ணும்போது அவங்க பர்பஸா சொன்னாங்க, குளிக்கிறதுக்கு முன்னால பண்ணுங்க, அப்புறம் போய் குளிங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் செஞ்சு முடிச்சு 10 மினிட்ஸ் ஆஃப்டர் போய் குளிங்க. ஏன்னா பாடி ஹோல்ஸ்ல இருந்து எல்லாம் வெளியில வரும். குளிச்சீங்கன்னா வில் பி கிளியர். டாக்ஸின்ஸ் வெளியில போற மாதிரி அது கிரியாஸ். அதனால எனி கிரியாஸ் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குளிக்கணும் சொன்னாங்க. இந்த மாடிப்படியில ஏறுறேன்னு சொன்னா, இந்த எம்ஆர் ராதா ஒரு முறை இங்கேயோ பேச சொல்லும் போது 4 ஃப்ளோருக்கு ஏத்திட்டு போனாங்களாம் மாடியில. அப்ப பேச சொன்னீங்களே, அவர் சொன்னாரா மனுஷனுக்கு மூச்சே வரையில பேச்சு எப்படி வரும்னு. அது நல்ல ஒரு ஜோக். அது மட்டும் இல்ல, இப்ப சொல்றாங்க இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு. ஆனா அப்படி செய்யாம ஸ்லோவா போகாம ஒரு பிரிஸ்க் எக்ஸசைஸ், பிரிஸ்கா செய்யறது. மாடிப்படி ஏறுறதுதான்
பெஸ்ட் பிரிஸ்க் எக்ஸசைஸ் இல்லையா? ஆனா ஸ்ரீவசா சொன்ன மாதிரி நீங்க அதுல ஒரு ஏற்கனவே அனுபவமா இருக்கணும். நீங்க ஒரு நாள் அனுபவம் இல்லாம திடீர்னு எத்தனையோ படி ஏறுனா உங்களுக்கு டேஞ்சரா தான் வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டா அது ஒரு பிரிஸ்க் எக்ஸசைஸ் இல்லையா? அப்ப நானும் இப்ப அப்படித்தான் செய்யறேன் நான். ரிட்டயர் பண்ண பிறகு வந்து வேலைக்கு போய்க்கல லிஃப்ட் பாவிக்காம மடி ஏறுறது. இப்ப வேலை போகாதபடியே வீட்டையே நான் படியில ஏறிறாங்கிறது. ஐ டோன்ட் டூ 10,000 ஸ்டெப்ஸ். அப்ப அது இதோட பிரிஸ்க் எக்ஸசைஸ். அதோட ஜிம்முக்கும் போறது கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் நாட் ஓவர் வெயிட் பட் ஐ ஹவ் லாஸ்ட் சம் வெயிட். அப்ப அதுவும் ஹெல்ப்ஃபுல். ஸோ அது யாரும் சொன்னாங்க இல்லையா? ஜாயிண்ட்ஸுக்கு மட்டுமே இல்லை, ஹார்ட்டுக்கு மட்டுமே இல்லை, ஜாயிண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். If you lose 10,000 அது மட்டும் இல்லை, இந்த டயபெட்டிஸும் ரிவர்ஸ் பண்ணும் இஃப் யூ லூசிங் வெயிட். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். 10,000 ஸ்டெப்போ மாடிப்படி ஏறுறதோ எதுவா இருந்தாலும் ஒரு படியில ஆரம்பிக்கணும், 2 படியில ஆரம்பிக்கணும். அதே மாதிரி 10,000 ஸ்டெப்லாம் பண்ணாத நடக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நடக்கும். ஒரு 10, அதாவது ஒரு 500 ஸ்டெப் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். 2வது தொப்பையில கொஞ்சம் வயிற்றுல நிறைய செதை இருந்ததுன்னா ஃபாஸ்ட் வாக்கிங் கொடுத்தீங்கன்னா முட்டியில ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் நிறைய இருக்கு. வெயிட் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க பார்க்கும்போது தெரியும். ஒரு எக்ஸசைஸ் செய்யும் போது நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றதே கொஞ்சம் கவனிக்கணும். எங்க வலிக்குது, எங்க பிடிக்குது, இதெல்லாம் கவனிச்சோம்னா நம்ம உடம்ப நம்மளே கவனிக்கிறது தான் முக்கியம். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது செய்யலாம். கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சஜஷன் எடுத்துக்கலாம். அட்வைஸ்ன்றதை விட சஜஷன்ஸ். அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு நன்மையா வந்தா நமக்கு யோகம் தான். யோகம் தான். அதேதான் பிரிஸ்க் வாக்கிங் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் சூட் ஆகாது. புரியுதுங்களா? வயசான காலத்துல 80 வயசுக்கு அப்புறம் பிரிஸ்க் வாக்கிங் போனா நல்லா இருக்கும். ஒரு நிதானமா தான் நடக்கும். ஒரு முட்டி வலி இருக்கிறவங்க பிரிஸ்க் வாக்கிங் போனா முட்டி கெட்டு போயிடும். கொஞ்சம் அவங்களும் நிதானமா தான் நடக்கணும். அப்போ அந்தந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அது பார்க்கணும். அது முடியாது தெரியாதவங்க ஒருத்தர் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கலாம். இல்ல அது கரெக்ட். எப்படின்னா இப்ப மாடிப்படிய ஏறது தப்புன்னா, உங்களால முடியலன்னா ஏறாதீங்க. சரி பண்ணிக்கிட்டு ஏறுங்க. அதான் மாடிப்படி ஏற பழக்கத்தை நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் முடியல கொஞ்சமா அப்படின்னா கொஞ்சம் அது கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு செய்யுங்க. ஒரு 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 ஸ்டெப் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறை போதும். அப்புறம் 2 முறை ஏறலாம். அதுக்கப்புறம் 10 முறை இன்க்ரீஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஒரு முறை ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால முடியுது தெரியணும். அமுதா மேடம் எது சிரிக்கிறாங்க? நிறைய சிரிக்கணுமான்னு கேக்குறாங்களோ தெரியல. நீங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்ப உடன்பாடாதான் இருக்கு. அவங்களுக்கு எதாவது சரியா அததான் அவங்க அதுதான் உண்மை மேடம். அதுதான் நிதர்சனம். அப்படின்னு சொல்றது ரொம்ப சரி. இததான் பண்ணணும், அததான் பண்ணணும். அது சரியா இருந்தா பண்ண வேண்டியதுதான். இப்ப நம்ம நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அந்த தியானம் பண்ணும்போது எவ்வளவு நேரம் நம்ம ஒரே மாதிரி உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கறத பொறுத்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்துருந்தேன் சார். எனக்கு திடீர்னு உடம்புக்கு வந்துருச்சு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த யோகா பண்ணி இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருந்ததுனால உடம்புக்கு வந்துட்டுதா, இல்ல உடம்புக்கு வந்தது சீக்கிரம் சரியானதுனால, இந்த யோகா பண்ணுனதுனால சரியாச்சா, அந்த தியானம் பண்ணுனதுனால சரியாச்சா? இப்ப எனக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையில தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து எத்தனையோ வருஷமா பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆச்சு. 20 நிமிஷம், 25 நிமிஷம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கூட நான் வந்து உட்கார்ந்து பண்ணுவேன். 4 மணிக்கு எழுந்திருச்சேன்னா சில சமயம் 6 மணி வரைக்குமே எனக்கு தெரியாது. அப்படியே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய செய்திகளை கேட்கும்போது எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. எப்படி வந்தது அப்படின்னா, அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தா அதெல்லாம் தியானமே கிடையாது. அது அப்படி எல்லாமே உட்கார்ந்துருக்கவே முடியாது. இதெல்லாம் சும்மா ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? இது மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருந்தோமே, நம்ம பண்ணுனோமே, அப்ப அதெல்லாம் என்னதான் அது? அது எனக்கு புரியவே இல்லை. ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொல்லி சொல்லி இப்போ ஒரு குழப்பமான ஒரு மனநிலை. இவ்வளவு தியானம் பண்ணியும் உடம்புக்கு வருதுன்னா எதுக்கு வந்துச்சு அந்த உடம்புக்கு? அப்ப என்ன கோளாறு அங்க நடந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து தோணுது இப்போ. ஆனா தியானம் இப்பயும் பண்றேன்னு வச்சுக்கோங்க சார். ஆனா அவ்வளவு நேரம் உட்கார்றது இல்ல. இப்ப ஒரு 1/2 மணி நேரம் தான் உட்கார்ந்து என்னால பண்ண முடியுது. அதுக்கு மேல உட்கார முடியறது இல்ல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டும் ஒன்னும் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்னும் கண்டுபிடிக்க தெரியல. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. நாராயணமூர்த்தி சார் தான் எனக்கு சொல்லணும்.
ஒண்ணும் இல்ல மேடம். அதாவது நீங்க உடம்ப தயார் பண்ணிக்கிட்டு தான் அவ்வளவு நேரம் உட்காரணும். இல்ல உடம்பு எனக்கு ரொம்ப தயாராவே இருந்தது. அந்த மாதிரியே ஏன்? தான் இருந்தேன். அதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு மேடம். அந்த பயிற்சிகளை தயார் பண்ணிக்கிட்டு இந்த கையை அப்படி தூக்குறது, காலை அப்படி பண்றது, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அது எல்லாமே தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி என்னால அவ்வளவு நேரம் உட்காரவும் முடிஞ்சது. மணிக்கணக்குல உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால அந்த மாதிரி அந்த இடையில திடீர்னு ஒரே ஒரு நாள் தான் சார். கீழெல்லாம் விழல, ஒண்ணுமே பண்ணல. மேல வந்து எதையோ எடுத்தனா வச்சனா ஏதோ ஒரு டென்ஷன்ல அந்த முதுகு கிட்ட அந்த கடைசியில முதுகு முள்ளுல அடியில அப்படி மேல ஏறுச்சு சார். அந்த முள்ளே அப்படி மேல ஏறின மாதிரி ஆச்சு. அடுத்த நிமிஷம் அந்த இது வந்து கொஞ்சம் லேசா ஒரு கிராக் ஆன மாதிரி ஆச்சு. மூச்சு விட முடியாம போச்சு. 3 எலும்புல சின்ன சின்ன கிராக் வந்துட்டுது. இது எதனால வந்தது? அப்ப நம்ம தியானம் பண்ணி பண்ணி நம்ம வந்து இருந்தோம்னா அந்த முதுகு எலும்புல ஒரு பலம் வந்து தானே இருக்கும். இப்ப நம்ம லதா சொல்ற மாதிரி சுதர்சன சக்கராங்கிறது தான் நம்ம வந்து 9 மைய தவம் அப்படின்னு பண்றோம். சக்கரா தவம் எல்லாம் நம்ம பண்றது எல்லாமே அந்த சக்கரா தியானம் முழுவதுமே இந்த சுதர்சன கிரியா தான். அப்படித்தானே நம்ம பண்றோம். மூலாதார சக்கரத்துல இருந்து நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழும்பி எழும்பி நம்ம வந்து சகசிராரம் வரைக்கும் வர்றோம். அப்புறம் அதுக்கும் மேல வரைக்கும் கூட நம்ம போறோம். அப்ப நம்ம சக்கராசை நம்ம இயக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை வந்து ஃபீல் பண்றோம், உணர்ந்து பாக்குறோங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இந்த முதுகுக்கு திடீர்னு எப்படி வந்தது, அப்ப அந்த முதுகுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சந்தேகம். ஆனா அதுக்கு தெளிவா பதில் சொல்றவங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால நான் வந்து அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நானும் இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம திருமந்திரத்துல இருக்கக்கூடியதை பாருங்க, திருமந்திர தியானங்கள், நம்ம பதஞ்சலி அதை எங்கேயோ வச்சுட்டோன்னே, அதை அங்க வச்சிருக்கேன். பதஞ்சலி யோகம் எல்லாமே வச்சுக்கிட்டு தியானம் பண்றது மட்டும் இல்லாம அவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறதையும் நான் வந்து படிச்சுக்கிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இதுல சொல்ற அந்த யோகங்கள்லையும் என்னென்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் என்ன ஒற்றுமை இருக்கு இல்ல என்ன வேற்றுமை இருக்கு, எல்லாரும் மைய புள்ளியா எதை போய் தொடுறாங்க அப்படிங்கறதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கதான் பாக்குறோம். ஆனா எல்லாருமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய அனுபவத்தை பாருங்கள் அப்படின்னு நான் என்னோட அனுபவத்தை பார்க்கும்போது இது என்னன்னு எனக்கு புரியல. அப்போ அது என்னதான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ சொல்லுங்க மேடம். வசந்தி மேடம் வாங்க. இதுதான் மேடம், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்மளோட பாடியில வந்து கால்சியம் டிப்ளீட் ஆயிரும், குறைஞ்சிரும். கால்சியம் டிப்ளீட் ஆயிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம கட்டாயமா அந்த கால்சியத்தை திருப்பி ரீப்ளெனிஷ் பண்ணணும். அதுக்கு தான் கொஞ்சம் மில்க் சாப்பிடுங்க, கொஞ்சம் சீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு. இதெல்லாம் போக உங்க போன் எப்போ வந்து ரொம்ப மோசமா போகுது, இந்த ஃப்ராக்சர் எப்படி வருது அப்படின்னா, நீங்க எக்ஸசைஸே பண்ணாம இருக்கும் போது தான் இந்த ஃப்ராக்சர் வருது. நீங்க வெறும்னா தியானம் பண்ணா இந்த ஃப்ராக்சர் வரும், போகாது. தியானம் பண்றதுல வந்து தியானம் பண்றது ஒரு சின்ன ஒரு ஆஸ்பெக்ட் தான். அதுக்கு 2 மணி நேரம் நீங்க உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் இன்ஆக்டிவ். நீங்க ஆக்டிவா இருக்கிறது அந்த சிச்சுவேஷன்ல போயிடுது. உங்க போன் வீக்கா தான் போகும். ஸோ எப்படி பண்ணணும், நீங்க கொஞ்சம் பண்ணணும், ஒரு மேபி ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் நடங்க, கட்டாயம் நடக்கணும், கட்டாயமே நடக்கணும். ஏன்னா வந்து அப்பதான் கால்சியம் திருப்பி ரீப்ளனிஷ் ஆகுது நம்ம உடம்புல. நீங்க பண்ணாம எப்போ வந்து போன் செடன்டரியா இருக்கோ அப்போ போன் வீக்கா போயிடும். அதுல போர்ஸ் எல்லாம் உள்ள வந்துடும். அதனால தான் உங்களுக்கு குயிக்கா அவ்வளோ ஃப்ராக்சர் வந்திருக்கு முதுகுல. நீங்க வந்து தியானம் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் வந்து மேபி 15 minutes காலையில, 15 minutes சாயங்காலம். அதுக்கப்புறம் நடந்துட்டே இருப்பேன், வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணுவேன், கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்க எப்போ நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு கால்சியம் சேராது போன்ல. உங்க போன் போரஸ் ஆயிடும். போரஸ்னா ஓட்டையா இருக்கும். அந்த போனை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஓட்டையா இருக்கும். ஒரு 25 வயசு பொண்ணுக்கும் ஒரு 60 வயசு பிள்ளைங்களுக்கும் உள்ள இதை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். போன் டென்சிட்டின்னு ஒரு இது இருக்கு. அதில் கம்பேர் பண்ணும்போது 20 வயசு உள்ள பெண்ணுக்கு வந்து திக்கா இருக்கும். அதே இது 60 வயசு பெண்ணுக்கு இருக்கிறது வந்து போரஸா இருக்கும், உள்ள வந்து ஓட்டையா இருக்கும் அந்த போன். ஸோ அது ஏன் ஆகுதுன்னா அவங்க எக்ஸசைஸை குறைச்சிடுறாங்க. கால்சியம் வந்தாலும் கால்சியம் யூஸ் பண்ணுறதுக்கு வைட்டமின் டி வேணும், கால்சியம் 2ம் வேணும் உங்கள் போனை சரியாக பண்ணுறதுக்கு. கட்டாயமே நடக்கணும், கட்டாயமே எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் கொஞ்சம் தான். இது என்னோட
என்னோட மெத்தட் இது. அதுக்காக நீங்க வந்து கம்ப்ளீட்டா உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா நீங்க யூ ஆர் செடன்ட்ரி. நடராஜ் சார் நான் வந்து நடக்கிறதுனா இவ்வளவு நேரம் அப்படி எல்லாம் நான் கணக்கு வச்சுக்கிறது இல்ல. 20 நிமிஷம் மேக்ஸிமம்ங்க. பண்ணும்போது வீட்டு வேலைகள்னு நம்ம பண்ணும்போது பொழுதன்னைக்கும் நமக்கும் வந்து இருந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே நம்ம இருப்போம். ஆனா நான் வந்து டைம் வச்சுக்கிட்டு நான் வந்து நடக்கிறதுங்கிறது கிடையாது. முடிகிற நேரம் நடப்பேன், மற்ற நேரங்கள்ல நடக்க மாட்டேன். அத ஒரு பழக்கமா நான் ஆக்கிக்கல. நடைப்பயிற்சிய ஒரு பழக்கமா நான் ஆக்கிக்கல. காலையில நான் நடந்துட்டு தான் வந்து இங்க உட்காந்துருக்கேன். காலையில எழும்பின உடனே நடந்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். நடக்காம இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நடைப்பயிற்சி கண்டினியூஸா நடக்கணும். அப்பதான் அதோட எஃபெக்ட். ஆமா, வீட்டு வேலை வந்து எக்ஸசைஸ் கிடையாதுங்க. வீட்டு வேலை எக்ஸசைஸ் கிடையாது, நடக்கணும். மேம் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் மேம். 2 hours நீங்க அந்த இதுல உட்கார்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நான் இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பல வருஷம் ஆகும் 2 hours மெடிடேஷன் உட்கார்றதுக்கு. அப்படி தேவையே இல்ல. ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேம்மா. அதுதான் மேம். அது அவளுக்கு தேவை. எவ்வளவு நேரம் ஆழ்ந்த நிலையில அந்த எதுவுமே டைவர்ட் ஆகாம எப்படி ஒரே இதுல எதுவும் டைவர்ட் ஆகாம எப்படி கான்சென்ட்ரேட் பண்றீங்க? அதுதான் அது வந்து அந்த அனுபவத்துலதாம்மா அது புரியும். ஏன்னா அத வந்து மற்றவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. அந்த வந்து தன்னுடைய அனுபவத்தின் வழியாதான் அதை வந்து நம்ம உணர முடியும். அந்த மாதிரி நான் வந்து உணர்ந்த நிலையில தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். சில நாள் எனக்கு நேரம் போறதே எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து இருந்தேன். எனக்கு தான் இந்த மாதிரி ஆனோன்னு இப்ப யாரோ இப்ப பேசும்போது சொன்ன மாதிரி என் பையன் தான் சொன்னான். இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க ஓவரா அப்படின்னா உடம்பு ஒண்ணும் சரியா வராதுன்னு அவன் அப்பப்ப சொல்லுவான். அவன்கிட்ட நான் சண்டை போடுவேன். உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி, நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நிறைய இருக்க முடியுமா? இருந்துட்டேன். இருக்க முடியும். எதுலுமே மேம் சிலது வந்து நம்ம பண்ற மெத்தட்ஸ்ல தப்பா இருக்கும், இல்ல நமக்கு வேற எதனா ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்றோமோ அந்த மெத்தடையே தப்புன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதனால நம்ம யோகாவே தப்புன்னு கிடையாது. நம்ம ஏதாவது தப்பு சரியா பண்ணாம இருப்போம், இல்ல நமக்கு வேற ப்ராப்ளம் இருந்திருக்கும். அது என்னன்னு பாக்கணும். அதாவது இப்ப வசந்தி மேடம் சொன்ன மாதிரி அது இல்லாம மேட்டர்ஸ் லைக் கால்சியம் கம்மியா இருக்கும், அதனால வீக்கா இருக்கும். நீங்க பர்டிகுலரா அந்த ஸ்பைன் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குன்ற எக்ஸசைஸோ இதுவோ எதுவுமே பண்ணாம இருந்திருப்பீங்க. சோ இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல என்ன விஷயங்கள் நம்ம அதை தெரிஞ்சுக்காம நம்ம அது யோகாவை வந்து நம்ம தப்பு சொல்றோம். ஈவன் நானே கூட நான் யோகாவை தப்பே சொல்லல. அது ஒரு நாளும் அது தப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தப்பே கிடையாது. என்ன எனக்குதான் நான் வந்து அதை பத்தி யோசிக்கிறேனே தவிர நான் யோகாவை ஒரு நாளும் நான் அது வந்து தப்பு, அது சொல்லி கொடுக்கறது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்ம ஈவன் நான் கூட அந்த மாதிரி நினைச்சிருக்கேன். ஜென்ரலாவே டெண்டன்சி நம்ம எதனா ஒண்ணு பண்ணும்போது சரியா வரல, தப்பாயிடுச்சு, நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஐயோ அது பண்ணதாலதான் நமக்கு சரியா இல்லையோ அப்படின்ட்டு நினைக்கிறது ஜென்ரலா ஹியூமன் டெண்டன்சி தான் அது. நான் கூட அதை நானும் யோகா கண்டினியூஸா நானும் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ரொட்டேட்டர் கஃப் ப்ராப்ளம் வந்துச்சு ஒரு 2 இயர்ஸ் பேக். சோ அப்போ உடனே அது நம்ம பண்ணிட்டு சீக்கிரம் வந்து எந்த உடம்புக்கு வந்தாலும் உடனே நல்லா ஆயிடுது, நம்ம நல்லா ஆயிடுறோம். ஆனாலும் அந்த அளவுக்கு இழுக்கிறதெல்லாம் கிடையாது, இழுத்துக்கிட்டு போறதெல்லாம் கிடையாது, சீக்கிரமா குணம் அடைஞ்சிடுறோம். ஆனா இது ஏன் அப்படிங்கிற ஒரு வினா வந்து நம்ம மனசுக்குள்ளார எழுது இல்ல. அப்ப என்ன நடக்குது எனக்கு, நான் அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு என்னை பத்தி நான் யோசிக்கிறேன்ல. நான் என்னதான் யோசிக்கிறேன், நான் எப்படி பண்ணினேன்னு தான் நான் அதை பத்தி யோசிக்கிறேனே தவிர நான் வந்து எதுவுமே சொல்லல. ஏன்னா இது வந்து காலங்காலமாக திருமூலர் காலத்துக்கு முன்னால இருந்தே இது வந்து சொல்லிட்டு வர்றாங்க. அப்படின்னா முன்னோர்கள் சொன்னது எப்பவுமே ஒரு பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பொய் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அது இத்தனை காலம் பிழைத்து வந்திருக்கிறது. அது வந்து பிழைச்சு காலத்தை எல்லாம் கடந்து வந்திருக்குது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு உண்மை இல்லாம அது காலம் கடந்து வர முடியாது. அப்ப இவ்வளவு காலம் கடந்து அது நம்ம தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலே அது உண்மையானதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி தான் நான் யோசிக்கிறேனே தவிர யோகாவை ஒரு நாளும் குறை சொல்லுவதோ அதுல வந்து எப்படிங்கிறத பத்தியோ ஒரு புள்ளி அளவு கூட எனக்கு
அத பத்தி இல்ல நான் நீங்க நீங்க சொல்றீங்கல்ல மேம், ஜிம் கூட சொல்லுவாங்கல்ல. ஜென்ரலா நமக்கு ஜிம்ல யாருக்காவது ஒரு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஐயோ ஜிம்மே அப்படிதான் அப்படின்னு ஜென்ரலா எல்லாரும் நினைக்கிறதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேனே, நானே கூட நினைச்சிருக்கேன். கண்டினியூஸா யோகா பண்ணிக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் வரும்போது நான் கூட நினைச்சிருக்கேன். சோ அது தப்பு இல்ல. பட் அது என்ன ப்ராப்ளம்? நம்ம தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். இல்ல நம்ம ஏதாவது சரியா பண்ணாம இருந்திருப்போம். அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்திருக்கும். எனக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப. சோ நானும் கண்டினியூஸா தானே இருக்கேன். எனக்கு ஏன் ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரெயின் ஆச்சு போது ஒரு வெயிட் ஓவரா தூக்கிட்டேன். அப்போ விட்டமின் டி வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. அது கொஞ்சம் செக் பண்ணல. இதெல்லாம் தான் எனக்கு அப்புறமா ஆன்சர் தெரிய வந்துச்சு. அதுக்காக சொல்ல வந்தேன் நான். இல்ல அதான் நான் சரளா மேடம், நான் அமுதா ரெண்டு மேடம் விஷயம் கேக்குறது சொல்லணும். என்னன்னா, இருங்க. எங்கேயும் மிஸ்டேக் ஆயிருக்கு. அது எங்கன்னு எனக்கு சரி, ஐடென்டிஃபை அது பண்ண அது அப்புறம் டிஸ்கஸ் ஆ பண்ணிக்கலாம் மேடம்க்கு. அதுதான் நம்ம அதான் அந்த மேடம் இந்த கிட்ட பாட்டு discuss நீங்க பாடுனீங்க இல்லையா, வாட் எவர் வில் பி வில் பின்னு, அதுன்ற அர்த்தமே அதுதான். எந்த விஷயம் நீங்க தப்பா பண்ணினா வாட் எவர் வில் பி வில் பி. இந்த இந்த போன் ஹெல்த்துக்கும் கிராவிட்டிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதாவது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 6 மாதம் போய் இருந்துட்டு வரவங்க போன் எல்லாம் ஆஸ்டியோபரோசிஸ் ஆயிடும். அப்ப இன்டர்நேஷனல் ஸ்டேஷன் இருக்கையில கிராவிட்டி கிடையாது இல்லையா? அதனாடியா தான் இந்த எக்ஸசைஸ் செய்யக்குள்ள நாங்க வெயிட் எடுக்கிற எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, இந்த உடல் பயிற்சி செய்யக்குள்ள படுத்திருந்துட்டு காலை தூக்குறது எல்லாம் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. அப்ப அது மட்டும் இல்ல, மாடிப்படி ஏறுறது நடக்கிறதே கேரியிங் யுவர் பாடி வெயிட் இல்லையா? அப்ப நீங்க வீட்டு வேலை செய்யும்பாக நடந்து போய்க்குள்ள யூ ஆர் கேரியிங் யுவர் பாடி வெயிட். மாடிப்படி ஏறுறேன்டா யூ ஆர் ஈவன் கேரியிங் த அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ அதுதான் பெஸ்ட் எக்ஸசைஸ் யுவர் போன் ஹெல்த். அதனுடைய நீங்க எவ்வளவுதான் கால்சியத்தை எடுத்தாலும் இஃப் யூ நிக்லெக்ட் யுவர் போன் ஹெல்த், அதான் தியானம்ன்றதா மணிக்கணக்காக உட்கார்ந்துருந்தா யுவர் போன் இஸ் கோயிங் டு பி சாஃப்டர் இல்லையா? அதான் அந்த வித்தியாசம். அதனுடைய வாட் எவர் வில் பின்றதுக்கு அதான் அந்த அர்த்தமே. இஃப் யூ ஆர் நாட் knowing the truth, you are getting the wrong result. தாய்வா என்ன சொல்ல வரீங்க? சார் டீனேஜர்ஸ்க்குன்னு ஏதாவது யோகாஸ் அப்படி இருக்கா சார்? எல்லாருக்கும் இருக்குது. இல்ல இல்ல, அதாவது அந்த வயசுல வந்து போன் ஸ்ட்ரென்தன் ஆறது, அப்புறம் ஏதாவது குழப்பங்கள் இருந்தா ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி கொடுக்குற யோகான்னு ஸ்கூல்ல எல்லாம் வந்து கிளாஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்க வந்து அத நம்புற அளவுக்கு அது போக மாட்டேங்கி. இப்ப நான் நம்புற அளவுக்கு என் பொண்ணு நம்புறாளான்னா எனக்கு தெரியாது. ஆனா ஷீ இஸ் வில்லிங் யோகா பண்ணணும் அப்படின்ட்டு. நான் தினமும் பண்ற மாதிரி அவ பண்ணணுங்கிறது வந்து எப்படி கொண்டு வர்றது? நீங்க செய்யறதுல உங்க பொண்ணு செய்யணும்னு நினைக்கிறது முதல் தப்பு. கரெக்ட் சார். ஆனா வந்து நல்லதா இருந்தா அது சொல்லலாம் தானே சார்? அவ விரும்பிதான் வந்து அவளுக்கு வேணும்ல, அவளுக்கு பிடிக்கணும்ல. அவ விரும்பி சேர்ந்திருக்கா சார். உங்களுக்கு ஆனா நல்லது வந்து உங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுன்னு எப்படி நீங்க டிசைட் பண்ண முடியாது? கரெக்ட் சார். சம்டைம்ஸ் நம்ம சொல்றது வச்சே அவங்க புரிஞ்சுப்பாங்க சார். அப்படியெல்லாம் கிடையாது. சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கினா இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சொல்லுங்க தாய்வா சொல்லுங்க. அதாவது அவ வில்லிங்கா இருக்கா சார், வந்து யோகா வந்து கத்துக்கணும்னு வில்லிங்கா இருக்கா. வில்லிங்கா இருக்கும் போது 3 இயர்ஸா கண்டினியூஸா கத்துட்டு இருக்கா. சரி, கத்துட்டு இருக்கும் போது ஏன் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தீர்க்கமா ஒரு விஷயம் பேசுறோம், இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்றோம். இந்த வயசுல அந்த பொன் குழந்தைனாலும் சரி ஆண் குழந்தைனாலும் சரி நீங்க என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. யோகா கத்துக்கிறதுனால நீங்க சொல்ற அது இது கான்செப்டே தப்பு. ஆக்சுவலா யோகா கத்துக்கிறது வேற, நீங்க சொல்றத கேட்கணும்ன்றது வேற. கேக்குறது இல்ல சார், நான் சொல்றது அந்த வயசுல நம்ம இப்படி ஆகணும்னு ஒரு குறிக்கோள் வந்துருது இல்லையா? எனக்கு புரியுதுமா. அந்த மெச்சூரிட்டியா நீங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்ல வரீங்க குழந்தைங்களுக்கு. யோகா எல்லாம் கத்துக்கிறதுனால இதெல்லாம் இது கேட்க மாட்டேன்றது தான் நீங்க சொல்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வரணும்ல சார்? அது வராது. எப்படி வரும்? அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. அது பாடி மைண்ட். இது வந்து அவங்களோட டெசிஷன். அவங்களுக்கு எது நல்லதுன்னு படுது எது கெட்டதுன்னு படுது எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. உங்க சொல்லலாம். ஆனா அவங்க சில விஷயங்கள்ல வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்றது எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அனுபவம் வரும், அந்த அனுபவம் வந்து புரிஞ்சுக்குவாங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து நம்ம சொல்றத கேட்குமானா கேட்காது. புரியுதுங்களா? எந்த குழந்தையும் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இன்னொரு விஷயம், நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு சரியா இருக்கும்னா இருக்காது. நம்ம காலம் வேற, நம்ம பார்த்த கால பழக்க வழக்கங்க வேற, நமக்கு இருந்த
டெக்னாலஜி வேற, நம்ம பழகின நம்ம சர்க்கிள் வேற. இப்ப அவங்க இருக்கிற காலம் வேற, அவங்களோட டெக்னாலஜி வேற, அவங்க இருக்கிற சர்க்கிள் வேற. நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்வையிலே நம்ம பார்த்து சொல்றோம். ஒரு சில விஷயங்களை சொல்லலாம், தப்பு கிடையாது. குழந்தைங்க ரொம்ப தப்பு பண்ணுச்சுன்னா இது தப்புன்னு கண்டிக்கலாம், தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் பல விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து குழந்தைங்க நம்ம சொல்ற மாதிரியே இருக்கணும்னு நினைக்கும் போது அது இருக்காது, மாற. குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, நல்லது செய்யறாங்களா, யாருக்கும் கெடுதல் பண்ணலையா, அதை சுத்தம் சந்தோஷப்படுங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். வாங்க கணேசன் சார், வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். யோகா பத்தி சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இதுல என்னன்னா, இப்போ சொன்னாங்கல்ல சில இதெல்லாம் யோகாவுடைய சைடு எஃபெக்ட்ஸ் சில நிறைய இருக்கு சார். யோகா சயின்டிபிக்கா நான் சில இதுல புக்ல படிச்சிருக்கேன். என்னன்னா, யோகா அந்த காலத்துல செய்யப்பட்ட யோகா அதே யோகாவை இப்பவும் நம்ம செஞ்சோம்னாக்கா சைடு எஃபெக்ட்ஸ் டெஃபினட்டா வரும் சார். இப்போ வர ஃபுட்டு வந்து நேச்சுரல் ஃபுட்டு கிடையாது. அது அப்புறம் வந்து நம்ம போனுக்கு உள்ள சக்தி போறதெல்லாம் அந்த சூரிய வெளிச்சத்துல நம்ம நிறைய இருக்கிறது இல்ல. அதனால ஒரே போஸ்டர்ல வந்து இருந்தாக்கா ரொம்ப பலன் வரும்னு சொல்லிட்டு அது அந்த காலம் ஒரே போஸ்டர்ல பர்வதாசனத்துல ஒருத்தர் இருந்து இது பண்ணாங்க, மெடிடேஷன் பண்ணாரு, சிவனை நோக்கி பண்ணாரு, அவருக்கு முக்தி அடைஞ்சாரு அப்படின்றது இந்த காலத்துல பர்வதாசனம் இருந்தாருனாக்கா ஒரு காலே எடுத்துருவாங்க. அதே மாதிரி சிரசாசனம் பண்ணாக்கா பிரெயின் வந்து ரொம்ப பலபலோட ஆகும்னு சொல்லிட்டு இப்போ பிபி இருக்கிறவங்க அந்த நேரத்துல சிரசாசனம் பண்ணும்போது பிபி இருந்ததுனாக்கா மூளையில வெயின்ஸ் வெடிச்சு பிரச்சனைகள் அதிகமாகும். நிறைய இருக்கு சார். சர்வாங்காசனம் வந்து நிறைய பேர் வந்து செர்விக்கல் ஸ்பான்சிலிட்டிஸ் வந்து ஹெரிடிட்டரியா இருக்கிறவங்க சர்வாங்காசனம் பண்ணாக்கா அது அக்ரவேட் ஆகி கழுத்து எலும்பே தேஞ்சி ஆப்ரேஷன் அளவுக்கு போயிடும். யோகாவுடைய காலங்கள் சேஞ்ச் ஆகிற மாதிரி யோகா ஆசனத்தினுடைய நம்ம உடம்ப தாங்குற அளவுக்கு செய்ய ஆரம்பிக்கணும், பேலன்ஸ்டா தெரிய ஆரம்பிக்கணும். அதனாலதான் இப்போ ரொம்ப நேரம் போயிட்டோம்னா நிச்சயமா முதுகு வந்து எலும்பு வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. மெடிடேஷன்ல ரொம்ப நேரம் இருக்கிறது இருந்தாக்கா பலன் அதிகமா இருக்கதா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் பலனை வந்து ரிவர்ஸ் ஆயிடும். அதெல்லாம் நிறைய யோகாவை பத்தி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். நம்ம உடம்பு எப்படி தாங்கும் அந்த அளவுக்கு பண்ணி இறக்குற பிரச்சனை ஹெரிடிட்டி பிரச்சனை இருந்தாக்கா அதுக்கு சில யோகாக்கு வந்து செய்யக்கூடாது. அதெல்லாம் செய்யாம இருந்தாக்கா யோகாவோட எஃபெக்ட் இருக்கும். ஆனா பழைய காலத்தை பண்ணி திருமூலர் சொன்ன அந்த காலத்துல வந்து தழை எத்தனை கீரை வகைகள் சாப்பிடுவாங்க. இப்ப யார் சாப்பிட்றாங்க? கீரை வகைகள் சாப்பிட்றோம். நம்ம இலை தழைகள் வந்து 5% இருக்கிறது அப்படியே குறைஞ்சி போச்சு சார். 5% சாப்பிட்றதே கிடையாது. நம்ம சாப்பிட்றது வந்து 50% கூட கிடையாது. அந்த காலத்துல 5% சாப்பிட்டாங்க, யோகால ஒரே பொசிஷன் இருந்தாங்க, தாங்குச்சு. அதை விட பிராணாயாமம் சப்போர்ட் பண்ணி தாங்கணும். ஸோ நிறைய எஃபெக்ட் இருக்கு. அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினாக்க நல்லது. அதை பேஸ் பண்ணி உடம்பு ஸ்பாயில் ஆயிடும். அது என்னுடைய கருத்து. இதுல ஒவ்வொருத்தர் மாற்று கருத்துனாக்கா தனியா இண்டிவிஜுவலா பேசினாக்கா அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு சயின்டிபிக்கா நான் சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாராயணன் சார் எதனா பேசுறீங்களா? இப்ப சொன்னார்ல, அது என்ன சொல்லிடுறேன் நானு. சைடு எஃபெக்ட் யோகால பொதுவா வரும் அப்படின்னு சொன்னாது தவறு. அது தவறா பண்ணா சைடு எஃபெக்ட் வரும். சரியான சூப்பர்விஷன் இல்லாம, சரியான கைடன்ஸ் இல்லாம தவறா பண்ணினால் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். கழுத்து வலி வச்சுக்கிட்டு சர்வாங்காசனம் பண்ணக்கூடாது. தலையில பிரச்சனையை வச்சுக்கிட்டு சிரசாசனம் பண்ணக்கூடாது. முட்டு வலியை வச்சுக்கிட்டு மாடிப்படி ஏறக்கூடாது. நிச்சயமா சைடு எஃபெக்ட் வரும். அத சரியான சூப்பர்விஷன், சரியான கைடன்ஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தெரிஞ்சவங்களை வச்சு கைடன்ஸோட பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதான் விஷயம். அதனால வந்து இது யோகா பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் தவறு. உங்கள்கிட்ட தவறு இருந்ததுன்னா நிச்சயம் தவறு வரத்தான் செய்யும். அதுல சந்தேகமே கிடையாது. இப்போ உங்களுக்கு முட்டு வலி கையில வந்து முட்டு பெயின் இருக்கு, நான் இந்த வந்து மயூராசனம் செய்யறேன்னா முடியுமா? செய்யக்கூடாது. எது முடியுமோ அதுதான் செய்யணும். சார் முட்டு வலி எப்படி போக்குறது? முதல்ல வந்து இல்ல முட்டு வலி இருந்தா பண்ண முடியாது. அதை அட்டன் பண்ணணும் சார். அதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அதை இல்ல முதல்ல வந்து நமக்கு என்ன பிரச்சனைன்றத நாம உணரணும். அத ப்ராப்பரா யோகா கத்துக்கிற குரு நல்ல குருவா ஒரு அனுபவம் உள்ளவரா இருந்து அவங்க கிட்ட உண்மையை சொல்லணும். இதெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொன்னாதான்
அவங்க கத்துக் கொடுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இது செய்ய வேண்டாம், இது செய்யலாம் அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எல்லார் பேச்சும் கேட்டோம்னா ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து ப்ராப்பரான முறையும் கிடையாது. ஒரு விஷயம் யோகா செய்யணும்னா எல்லாருக்கும் நல்லாயிடும்னா எல்லாருக்கும் நல்லாயிடாது. ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தரோட கண்டிஷன், அதான் நான் சொன்னேன், ஒருத்தரோட கண்டிஷன் நமக்கு தெரியும். நம்ம என்ன நடந்தா ஒரு 10,000 ஸ்டெப் டெய்லி நடக்கணும்னா எல்லாராலும் 10,000 ஸ்டெப் நடக்க முடியுமா? எல்லாருக்கும் பாசிபிலிட்டி இருக்குதா? எல்லாரோட உடம்பு ஒத்துழைக்குதா அப்படின்லாம் பார்க்கணும். எல்லாரும் நடக்கிறாங்க நானும் நடக்கிறேன்னு நடக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொருத்தருக்கு நமக்கு அனுபவங்கள் இருக்குது, சொல்லி கொடுக்க. அமுதா மேடம் மட்டும் எங்க இருக்கிறாங்களா? அமுதா மேடம் இருக்கீங்களா? என்கிட்ட நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். நீங்க மைக் ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க சார். நீங்க இது தியானத்துல உட்கார்றீங்கல்ல? ஆமாங்க சார். உங்க தியானத்துல உட்காரும் போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்க கால் மறுத்து போகுமா? மரத்து போகும். முந்தி ஆரம்ப கட்டங்கள்ல மரத்து போகும் சார். அப்புறம் மரத்து போறது இல்ல. மறுத்து போறது தெரியுறது இல்ல. இருக்கலாம் சார். பல நேரங்கள்ல ரொம்ப நீண்ட நேரம் உட்காரும் போது என்னன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கும். புரியுதுங்களா? அதை நம்ம கவனிக்கணும். நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு பெயின் இருந்திருக்கும், சில சிம்டம்ஸ் உடம்பு கொடுத்துருக்கும், அதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. வேற ஒன்றும் காரணம் கிடையாது. சின்ன சின்ன சிம்டம்ஸா தான் இருக்கும், அதை வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ரெண்டாவது, நீண்ட நெடிய நேரம் உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இடுப்பு வரைக்கும் தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் போகும். உங்களோட முதுகெலும்புக்கு நீங்க வெயிட் கொடுக்குறீங்க. நம்ம உடம்புக்கு, அதாவது அன்னைக்கு யோகா செஞ்சவங்க வேற, அன்னைக்கு எப்படி உடம்பு இருந்ததுன்றது வேற. இப்ப நாராயணமூர்த்தி சார் செய்யறாரு, 2 காலையும் பருப்பின்னு உட்கார்றதுக்காக நான் உட்கார முடியுமா? ஐயோ, முடியாதுல்ல. ஒரு எக்ஸசைஸ் கூட முடியாது இல்ல. அப்ப அவர் செய்யறது அவரு உடம்புக்கு கரெக்ட். என் உடம்புக்கு என்ன வருதுன்றது அதுக்கு தகுந்த மாதிரி சார் புல்லு மாதிரி இருந்துகிட்டு புல்லு அதுதான் சொல்ல வரேன். அது வந்து நம்ம உடம்புக்கு நமக்கு தெரியும். அதை பார்த்துதான் நம்ம பழகணுமே தவிர மற்றபடி 2 மணி நேரம்ன்றது இல்ல. நீங்க இனிமேல் 10 நிமிஷத்துக்கு மேல தியானத்துல உட்காராதீங்க. ஓ சார், 10 நிமிஷம் பத்தாது சார். இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா இருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேல தியானத்துல உட்காராதீங்க. அப்படி பழகுங்க, உடம்பு நல்லா இருக்கும். உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்க உடம்பு நல்லா இருக்கும். 10 நிமிஷம் உட்காருங்க போதும். சார் சக்கரை பண்ணணும்னா சக்கரை எல்லாம் விட்டுருங்க மேடம். எந்த சக்கரம் ஒர்க் பண்ணாது மேடம், அதெல்லாம் விட்டுருங்க மேடம். நான் சொல்றதை கேளுங்க மேடம். உங்க உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சக்கரத்தை மறந்துருங்க. எந்த வந்து எந்த மனுஷனும் பார்த்தது கிடையாது, சொன்னதுதான். வெறும் நாளமில்லா சுரப்பிகள் தான் சார் சக்கரை. அதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம், நான் தெரியாத சொல்லல மேடம், எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் சொல்றேன். தெரியாத நான் உங்களுக்கு சொல்லல, புரியுதுங்களா? நீங்க குண்டலினி எழுப்பி நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கீங்க. நீங்க எதுவுமே வேண்டாம் மேடம். ஒரு 10 நிமிஷம் உங்களோட உள்ளுறுப்புகளை நினைங்க மேடம். 10 நிமிஷம் போதும் மேடம். 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்து பழகுங்க. உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நல்லா எடுத்தா இல்லையா பாருங்க. சரிங்க சார். நடராஜ் சார் வாங்க. ஒரே ஒரு சக்கரம் தான், அதான் வாழ்க்கை சக்கரம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் எந்தெந்த இடங்களிலே எல்லாம் இருக்கின்றனவோ அந்தந்த இடங்களை நாம் மனதிலே நினைத்து கொண்டு செய்யறதுதான். அததான் நாம வந்து சக்கரா. சரிதான் மேடம், நாங்க இல்லன்னு சொல்ல. இன்னொன்னு, அதாவது இந்த சின்ன வயதுல நாம துள்ளிட்டே இருக்கலாம், ஆனா வயசு போனா துள்ள முடியாது. அந்த ட்ரையல் அண்ட் எரர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும்பொழுது அப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ட்ரையல் அண்ட் எரர்ன்னு சொல்லி முடிஞ்சமான அளவு செய்யுங்க, முடிஞ்சமான அளவு யோகா செய்யுங்க, முடிஞ்சமான அளவு மூச்சு பயிற்சி என்று சொல்லி ட்ரையல் அண்ட் எரர் மூலம் தான் சொல்லலாம். அவர் செய்கிறார், இவர் செய்கிறான்னு நாம காப்பி அடிச்சு செய்ய முடியாது இல்லையா? அப்ப ட்ரையல் அண்ட் எரர் என்ற முறையில தான் ரீஹாபிலிட்டேஷன் என்ற முறையில நாங்க செய்து வரலாம். சின்ன வயசுல என்ன பண்ணலாம், துள்ளி திரியலாம், ஒன்றும் நடக்காது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி. நம்ம தனியா பேசுவோம் மேடம். சரிங்க சார். ஓகேங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, முடிச்சுக்கலாமா? மணி ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாம் சார், முடிச்சுக்கலாம் சார். ஒரு நல்ல கலந்துரையாடல், உண்மையாவே ஒரு நாள். பல பேர் பலர் வந்து பல விதமான அவங்கவுங்க கோணத்துல சொன்னாலும்
நம்ம ஒரு 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 ரவுண்ட் ஆஃப் ஒரு எல்லாருக்குமே ஒரு 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 உணர்வு வந்திருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, யார்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கணும், நம்ம உடம்புக்கு இதெல்லாம் செட் ஆகுதா, இந்த கவனம் இருந்தா போதும். முதல்ல அந்த கவனத்தோட நம்ம பக்கத்து யோகாவோ எது செஞ்சாலும் அதை செய்வோம். மகிழ்ச்சி. ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சி அமைஞ்சது. ஒரு நல்ல கலந்துரையாடலாகவும் அமைந்தது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நாளை பார்ப்போம். மகிழ்ச்சி. நன்றிங்க சார். ஓகே, நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.